ஓம் சாந்தி. இப்ப கேக்குதா? ம். ஓம் சாந்தி. 3/5/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 18/1/2010. டாபிக் சொல்றார் பாபா. தலைப்பு: பிரம்மா பாபாவுக்கு சமமாக நஷ்டமோக நினைவு சுரூபம் ஸ்மிருதி சுரூபம் ஆவதற்காக மனதினுடைய டைம் டேபிள் தயார் செய்து கர்மம் செய்யும் போதும் கர்ம யோகி அசரீரி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள்ன்ட்டு சொல்றாரு. இப்போ பிரம்மா பாபா சம்பூர்ணம் அடைஞ்சு போயிட்டார் இல்லையா? அவர் நஷ்டமோக ஆயிட்டு 8 டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகி அவர் பாஸ் வித் ஆனர் ஆயிட்டு போயிட்டார். அவரே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மனசுக்கு இப்போ டைம் டேபிள் போடுங்க. இப்போ எப்படி நம்ம பெரிய பெரியவங்கலாம் டைம் டேபிள் போட்டு தானே வெளியே போவாங்க வருவாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் பிஎம் சிஎம் அப்படின்னா ஒரு நாளுக்கான டைம் டேபிள் போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கு டைம் டேபிள் தயார் பண்ணி வேலை செய்யும் போது கூட கர்மயோகி ஆகிறதுக்கான அபியாசம், அசரீரி உடம்புல இருந்தாலும் அசரீரி ஆகிறதுக்கான, உடம்புலேருந்து விடுபடுவதற்கான அபியாசம் செய்யுங்கன்ட்டு தலைப்பு சொல்றாரு. ஒன்று நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் விசேஷமாக சிநேகம் நிறைந்துள்ளது, அன்பு நிறைந்துள்ளதுன்றாரு. இன்றைய தினம் ஸ்மிருதி திவசின 18 ஜனவரி. அதனால அது பிரம்மா பாபா சரீரம் விட்ட நாள்ன்றதுனால எல்லாரும் சிநேகமா இருக்கிறாங்க குழந்தைகள். இன்றைய தினம் ஸ்மிருதி திவஸ் நினைவு நாள் எனவும் சொல்லப்படுகின்றது. பாப்தாதா அமிர்த வேலையிலிருந்து நாலாபுறம் பார்த்தாராம். இந்த தேசத்திலும் வெளி தேசத்திலும் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் பாபாவின் அன்பின் சித்திரம் காணப்பட்டது. மேலும் பாபாவின் மனதிலும் கூட ஒவ்வொரு குழந்தையின் அன்பின் சித்திரம் நிறைந்திருந்தது. பாபா மனசுலையும் எல்லாருடைய அன்பின் சித்திரம் நிறைஞ்சிருந்தது. இன்றைய நாளை விசேஷ அன்பின் ஸ்ருதியின் நாள் என்று சொல்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாப்தாதா அமிர்த வேலைக்கு முன்பிருந்தே குழந்தைகளின் பக்கம் இருந்து அநேக முத்துக்களின் மாலைகளை பார்த்தாரு. ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் தானாகவே இந்த பாடல் ஒழிச்சிட்டு இருந்ததாம். என்ன பாடல்னா, மேரா பாபா, பிரம்மா பாபா, மீட்டா பாபான்னு பாடினாங்களாம். பாப்தாதாவின் மனதிலிருந்து இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்குது. பாப்தாதா மனசுலயும் ஒரு பாட்டு ஓடுதான். என்னன்னா, மீட்டே பச்சே, இனிமையான குழந்தைகளே, பியாரே பச்சே, அன்பான குழந்தைகளே அப்படின்னு ஓடுது. இன்று ஒவ்வொருவருக்குள்ளும் மற்ற சக்திகளை தவிரவும் அன்பின் சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா 18 ஜனவரின்றனால 18 ஜனவரினால் பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள், அவர் சரீரம் விட்டதுக்கான நினைவு நாள். இந்த பரமாத்மா அன்பு, ஈஸ்வரி அன்பு சங்கமயுகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அனுபவம் ஆகிறதுன்னு சொல்றாரு. இந்த பரமாத்மா அன்பை அனுபவிகள் மட்டுமே அறிவார்கள். அது ஒவ்வொரு குழந்தையும் சகஜ யோகி ஆக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாப்தாதா பார்த்தாரு, குழந்தைகள் அனைவரின் அன்பின் அனுபவம் மிக மிக அதிகமாக நிறைந்துள்ளது. குழந்தைகள் எல்லாருடைய அன்பினுடைய அனுபவம் நிறைஞ்சிருக்குதுன்ட்டு சொல்றாரு. உங்கள் அனைவரின் ஜென்மத்திற்கான ஆதாரமே அன்புதான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் காணப்படலை. மற்ற சக்திகள் குறைவாக இருந்தாலும் பாபாவின் அன்பு அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களின் அன்பின் அனுபவம் பெரும்பான்மையாக அனைவரின் மனசிலும் முகத்திலும் காணப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது உங்கள் அனைவரையும் இன்று விசேஷமாக இங்கு வரை யார் கொண்டு சேர்த்திருக்கிறார்? இப்போ மதுபன் வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி வந்திருக்கிறீங்க? யார் உங்களை கூட்டு வந்தது? எந்த விமானத்துல வந்தீங்க? ஏரோப்ளைன்ல வந்தீங்களா? ரயில்ல வந்தீங்களா? விமானத்தில் வந்தீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அனைவரின் முகங்களிலும் கூட அன்பு நிறைஞ்சிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே ஸ்நேகத்தின் விமானத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அன்போட விமானத்துல வந்திருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா முகத்திலே அன்பு தெரியுதான். எதுவும் செய்ய வேண்டியது இருந்திருக்கலாம், ஆனால் ஸ்நேகத்தின் விமானத்தில் அனைவரும் சேர்ந்திருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இன்றைய தினம் ஸ்மிருதி திவஸ் என சொல்லப்படுகிறது. இன்னைய தினம் பாபாவுடைய நினைவு நாள். ஆனால் ஸ்மிருதி திவஸ் உடன் கூடவே சமர்த்தி திவஸ், சக்திசாலி நாள் என்றும் சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது நினைவு நாள் மட்டும் சொல்லக்கூடாது, இது சக்திசாலி நாள்ன்ட்டு சொல்லப்படுது. இன்றைய நாள் பட்டாபிஷேக நாள் என்று சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏனென்றால் இன்றைய தினம் பாப்தாதா விசேஷமாக பிரம்மா பாபா நிமித்தமாகியுள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு விசேஷ சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவிச்சிருக்கிறார். பிரம்மா பாபா தாம் வெளியில் தெரியாதவாறு மறைஞ்சிருச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு உலக சேவைக்கான ஸ்மிருதியின் திலகத்தை கொடுத்திருக்கிறாராம். அவர் மறைஞ்சிட்டாரு, மற்றவங்கள அந்த குழந்தைங்களை முன்னிறுத்தினார், குழந்தைகளை செய்பவராக ஆக்கினார் மற்றும் சுயம் செய்விப்பவராக ஆனார். இப்ப கூட பாபா மேல இருக்கிறாருன்னா சுற்றும் லோகத்துல இருந்து செய்ய வைக்கிறாரு,
குழந்தைகளை செய்பவராக மாற்றார். தமக்கு சமமாக பரிஸ்தா ரூபத்தின் வரதானம் கொடுத்து ஒளி கிரீடம் அணிவித்தார். மற்றும் பாப்தாதா என்ன கிரீடம், திலகம் அல்லது வரதானம் கொடுத்தாரோ அதே பிரமாணம் குழந்தைகளின் காரியத்தை பார்த்து இப்போ குஷி அடைகிறார். குழந்தைகள் சேவைக்கான வரதானத்தை காரியத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து பாப்தாதா இப்ப குஷி அடைகிறார். இதுவரை என்ன பாட்டு நீங்க நடிச்சீங்களோ இனிமேலும் நடிக்க வேண்டுமோ அதற்காக பல கோடி மடங்கு பிரம்மா பாபா வாழ்த்துக்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆஹா குழந்தைகளே ஆஹா, வெளிநாடுகளிலும் சுற்றி வந்தார் என்றால் என்ன பார்த்தார் பாபா? ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கி இருந்ததை பாபா பார்த்தாராம். எல்லா இடத்துலயும் சுற்றி பார்த்தாராம். அமிர்த வேலையில எல்லாரும் அன்புல மூழ்கி இருந்ததை பார்த்தாராம். ஆக பாபா மூலம் சக்திகள் இப்போ கிடைச்சிருக்கின்றன அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னைக்கு ஃபுல்லா அதாவது 18 ஜனவரி பாபா மூலம் குழந்தை எல்லாருக்கும் சக்திகள் கிடைக்கின்றன. ஏனென்றால் அந்த நாள் விசேஷமாக அன்பினால் சக்திகளின் வரதானம் பெறுவதற்கான நாளாகும் சொல்றாரு. 18 ஜனவரி பாபாவோட அன்பின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கிறதுக்கான நாள்ன்றாரு. பாப்தாதா பார்த்தா குழந்தைகள் சிலர் மிக நல்ல நினைவின் ஈடுபாட்டில் இருக்கிறாங்க, சேவையிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அமிர்த வேலை மிக நல்ல முறையில அனுபவம் செய்யறாங்க, காலையில எழுந்திருக்கிறாங்க, நல்ல முறையில பாபாவை நினைக்கிறாங்க. அசரீரி நிலையின் அசரீரி நிலையின் அபியாசம், அசரீரி நிலையின் அனுபவம் அமிர்த வேலையில செய்யறாங்க. அதாவது உடலற்ற தன்மை, அதாவது உடலை மறந்து தன்னை ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஆத்ம உணர்வுல அது சரீரமற்ற நிலைய அனுபவம் செய்யறாங்களாம். அமிர்த வேலையில குழந்தைகள் அனுபவம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் எப்போது கர்மயோகி ஆவதற்கான சமயம் வருதோ, ஆனா நம்ம நல்லாதான் காலையிலலாம் நல்லா யோகா பண்றோம், ஆனா வேலை செய்யும் போது வேலையில வரும்போது அந்த டைம் வரும்போது அப்போது 2 காரியங்களிலையும் கர்மயோகியின் மற்றும் கர்மத்தின் காரியம் 2 சேர்ந்து வரும்போது 2ஐயும் சேர்ந்தாற் போல் செய்வதில் வித்தியாசம் ஆயிடுது. காலையில நல்லா இருக்கு அசரீரி நிலை, அதுக்கப்புறம் அந்த ஆத்ம உணர்வு போயிடு, தேக உணர்வு வந்துடுது. புருஷார்த்தம் செய்கிறார்கள், கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை இருக்கணும் என்று நோக்கத்துடன். ஆனால் எப்படி அமிர்த வேலை சக்திசாலி அவஸ்தாவின் அனுபவம் செய்றீங்க இல்லையா? இப்ப அமிர்த வேலையில நம்ம சக்திசாலி அனுபவம் செய்யறோம்ல, அது போல கர்மத்தில் வித்தியாசம் ஆகிடுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா வேலை செய்யும் போது அந்த மாதிரி சக்திசாலி அனுபவம் வரமாட்டுது, முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. அதாவது நான் அந்த உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணி அந்த எண்ணங்களை உருவாக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த உடல் உணர்வு அப்படியே சாதாரணமா இருக்கு. மற்றும் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார், உலக விநாசம் திடீரென நடைபெற போகின்றது. இப்போலாம் அச்சானக்குன்ற வார்த்தை தான் பாபா பயன்படுத்துறது. திடீர்னு எதோனா நடக்கும்ன்றாரு. உலகம் எப்ப விநாசம் ஆகும்னு தெரியாது, திடீர்னு நடக்கும்ன்றாரு. புலி வருதுன்ற மாதிரி திடீர்னு ஒரு நாள் புலியே வந்துரும், அந்த மாதிரி திடீர்னு நடக்குதுன்றாரு. நாள் முழுவதும் கவனம் வைப்பதற்கு பதிலாக ஏதேனும் ஒரு தாரணையின் குறைவு ஏற்படுகிற காரணத்தினால கர்மயோகி ஸ்டேஜ்ல வித்தியாசம் தெரியுதுன்றாரு. அதாவது நம்ம ஃபுல் டே அட்டென்ஷன் வைக்கிறது இல்ல, ஏதோ நம்ம பண்ற தாரணையில குறைவு இருக்கு, ஸ்ரீமத்துல ஏதோ ஒரு குறைவு இருக்கு. அதாவது நம்ம எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ஏதோ ஒண்ணுல லூஸ் விடுறோம், ஏதோ ஒண்ணுல நம்ம லூஸ் விடுறதுனால அந்த உடல் உணர்வு வருது. கர்ம யோகி ஸ்டேஜ்ல வித்தியாசம் வருது, யோக நிலையில கர்மா செய்யறது இல்லை. ஆக உலகத்தின் விநாசத்திற்கான தேதியோ பாப்தாதா அறிவிக்க போவதில்லை. ஆனா பாபா எப்ப விநாசம்லாம் சொல்ல மாட்டார், உலகம் எப்ப விநாசம் அடையனா சொல்ல மாட்டாரு. ஆனால் தனது வாழ்க்கை காலம் எப்போது முடிய போகிறது என்பது தெரியுமா? பாபா கேக்குறாரு, உலக விநாசத்தை விடுங்க, அது எப்பயோ நடக்கட்டும், நம்ம எவ்வளவு நாள், ஒவ்வொரு பிகேஸும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்போம், அது எப்ப தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. யாருக்காவது தெரியுமா எனது மரணம் இன்ன தேதி நடக்க போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறாரு. நம்மள கேக்குறாரு, இந்த டைம்ல நான் சரண விடுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவர்கள் மட்டும் கை வைத்துங்கன்றாரு. திடீரென எதுவும் நடக்கலாம், அதாவது அச்சானக்குன்றார் பாபா, திடீர்னு எதுனாலும் நடக்கலாம். ஏதேனும் இயற்கையின் காரணம் உருவாகிவிடுமானால் எவ்வளவு பேரின் மரணம் ஒரே நேரத்தில் நடந்து வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கம், திடீர்னு இந்த சுனாமிலாம் வருது ஜப்பான்லலாம், அப்படியே ஒரே டைம்ல என்ன ஆயிடுது, நிறைய பேர் இறந்துறாங்க. எனவே உலகத்தின் தேதி பற்றிய சங்கல்பத்தினால் அலட்சியமாக இருந்துராதீங்க. அதாவது விநாசம் தானே, அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கு அப்படின்ட்டு அலட்சியமா இருக்காதீங்க, நம்ம பொறுமையா புருஷார்த்தம் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. பாபா சொல்றாரு, உங்கள் ஜெகதாம்பாவின் ஸ்லோகன் ஆக இருந்தது என்ன,
ஒருபோதும் எப்போது என்று சொல்லாதீங்க. அதுதான் அம்மாவுடைய ஸ்லோகன். இப்போதே என்று சொல்லுங்கள். எது செஞ்சாலும் இப்பவே செய்யணும். இப்போதே என்று சொல்லுங்கள். நாளை யார் பார்த்தாங்க? கல் கிஸ்னே தேக்கான்னு ஜானகிதாதி சொன்னாங்க. நாளைக்கு நம்ம எழுந்திருப்போமா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல நினைச்சுக்கணும். அப்ப இன்றையோட நம்மளோட புருஷார்த்தம் முடியுதுன்னா அப்ப எப்படி நம்ம முயற்சி பண்ணணும்? கடிக்கு அந்திம் கடி, அதாவது இந்த நொடி என்னுடைய கடைசி நொடினா என்ன ஆகிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்யுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நாளை எதுவும் நடக்கலாம், ஆனால் நான் எவரடியாக இருந்தே ஆக வேண்டும். நாளைக்கு எது வேணா நடக்கலாம், ஆனா நான் எப்பயுமே ரெடியா இருக்கணும்ட்டு முயற்சி பண்ணுங்க. ஆக இவ்வளவு தயார் நிலை அனைவரின் கவனத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி யாராவது தயாரா இருக்கிறீங்களா பிகேஸ்? ஏன்னா பிகேஸ் வந்து எல்லையற்ற வைராக்கியத்தோட இருக்க சொல்றாரு பாபா. ஏன்னா அவங்களதான் செலக்ட் பண்ணி ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாரு. தங்களின் கர்மங்களின் கணக்கை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. சரி, இப்ப போகணும்னா, இப்ப நாளைக்கே போகணும்னா நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சாதானே போக முடியும். நம்ம செட்டில்மெண்ட் எதுவும் பண்ணாம எதையும் முடிக்காம எப்படி நம்மளால போக முடியும்? 4 பாடங்களிலும் ஞானம், யோகம், சேவை, தாரணை 4 தரப்பிலும் 4லும் அந்த மாதிரி தயாராகி இருக்கிறீங்களா? சரி, நம்ம போகணும், ரெடி ஆயிட்டோம், எவர் ரெடியா இருக்கான் பாபா, அதை வந்துடுறோம் பாபான்னா நீங்க கர்ம கணக்கு முடிச்சிட்டீங்களா? அடுத்தது 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஞான, யோகம், சேவை, தாரணை, இந்த 4துலயும் நீங்க தயாராயிட்டீங்களா? அந்த மாதிரி தயாராயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஞானம் எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் புரியுது? ஞானம் தெரியுமா? யோகா நல்லா பண்ணிட்டீங்களா? 16 கலை நிரம்பிட்டீங்களா? ஆத்மா வந்து சம்பூர்ணம் ஆயிடுச்சா? நிலா மாதிரி ஆயிடுச்சா? சேவை பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ஞானம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறீங்க? தனக்கு சமமா எத்தனை பேரை உருவாக்கி இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம முடிச்சாதானே போக முடியும். தாரணை ஆயிருக்கா? கொஞ்சமாவது தேவதையோட குணம் வந்திருக்கா? நீங்க எதெல்லாம் மாறி இருக்கிறீங்க? உங்களோட நடை, உடை, பாவனை, உங்க முகம் எல்லாம் மாறி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு தூரம் மாறி இருந்தாதான் நம்ம போக முடியும். எதுவுமே பண்ணாம திடீர்னு முடிஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த நிலை அருகடி அந்திம் கடினா கடைசி இப்போ முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஸ்திதியோ அந்த ஸ்திதியில தான் நம்ம சரீரம் விடுறோம்னா அந்த ஒரு பதவி தான் நமக்கு கிடைக்கும். எதையுமே தாரணை பண்ணலன்னா பதவி குறைஞ்சிரும். முழுமையாக எல்லையற்ற வைராக்கியத்தின் அனுபவத்தை சோதித்து பார்த்தீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அதோட எனக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கா அப்படின்றத சோதிச்சு பாருங்கன்றாரு. எல்லையற்ற வைராக்கியம்னா இந்த உலகத்தையே நம்ம வெறுத்து ஒதுக்கணும். உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில நம்ம இருக்கணும். தனது மனதில் இதை சோதித்து பார்த்தீங்களா? எவரடியாக நான் இருக்கிறேனா? நஷ்டமோக நினைவு சொரூபம் ஆகிட்டேனா? ஏனென்றால் பிரம்மா பாபா கூட புருஷார்த்தம் செய்து தம்மை அந்த மாதிரி ஆக்கிட்டாரு. அனுபவி குழந்தைகள் பார்த்துருக்குறாங்க. ஆரம்ப காலத்துல தாதிகள்லாம் பிரம்மா பாபா கூடவே இருந்தவங்க அப்படியே நடைமுறையா பிராக்டிக்கலா காட்சிகளை பார்த்துருக்காங்க. ப்ராக்டிக்கலா ஒரு ஃபரிஸ்தாவா பார்த்துருக்காங்க. விடுபட்ட ஸ்டேஜ், அசரரி ஸ்டேஜ் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துருக்காங்க. எந்த தரப்பிலும் எந்த ஒரு கணக்கு வழக்கின் சூழ்நிலையும் அவருக்கு இருந்ததில்லை. கடைசியில கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. கிளாஸ் கூட எடுத்துட்டு தான் போனாரு. நைட் கிளாஸ் வேணான்னு சொன்னாலும் உடம்பு முடியாத டைம்லயும் அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போனாரு. செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு. திடீரென அசரீரி ஆவதற்கான அபியாசம் அவரை அசரீரி ஆக்கியதுனால அவர் பறந்துட்டாரு. அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அசரீரி ஆவதற்கான அபியாசம் செஞ்சார். அவர் வந்து 36ல அவர் உடம்புல சிவபாபா வந்தாரு. ஆனா 69ல தான் அவர் சரீரம் விட்டாரு. ஆனா இத்தனை வருஷங்களும் அவர் பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் சும்மாலாம் இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்தே பயிற்சி பண்ணி ஆரம்ப காலத்துல இருந்தே தூய்மையா இருந்திருக்காரு. அந்த பயிற்சி அபியாசம் பண்ணி 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 அந்த பயிற்சி தான் அவருக்கு கடைசியில கை கொடுத்தது. அப்ப கடைசியா அந்த பயிற்சி அவருக்கு அந்த கை கொடுத்ததுனால அவர் அந்த உடம்ப விட்டு பறந்து போறதுக்கு ஈஸியா இருந்தது. அப்ப எதா இருந்தாலும் பயிற்சி பண்ணாதான், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும்னா நம்ம எடுத்த உடனே போயிட்டு எதுவுமே தெரியாம போய் சாம்பார் வைக்க முடியாது இல்லையா? அதை நம்ம செஞ்சு 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 ஒரு மாசம் 2 மாசம் நமக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா தான், யாராவது ஒரு 50 பேருக்கு சமைங்க, சாம்பார் வைங்கன்னு சொன்னா நம்ம நல்லா பண்ணுவோம். ஒண்ணுமே ஒரு ஆளுக்கே நமக்கு சமைக்க தெரியாதுன்னா நம்ம திடீர்னு 50 பேருக்கு எப்படி செய்வோம்? ப்ராக்டிஸ் இருந்தா தானே செய்வோம். அந்த மாதிரிதான் மனசு புத்திக்கு நம்ம அந்த பயிற்சியை கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் ஒரு விஷயத்த நம்மளால பிராக்டிஸ்க்கே கொண்டு வர முடியும். அப்ப அதை அடிக்கடி செய்யணும் இல்லையா? எப்பயாவது ஒரு தடவை செய்யறோம்னா அது எப்படி அது வந்து பிராக்டிஸ் ஆக முடியும்? திடீர்னு நான் வந்து அசரி ஆகணும், உடம்பு விட்டு ஓடணும், எல்லா இடத்துலயும் இடிஞ்சு உழுதுன்னு நினைச்சுக்கோங்களேன், விநாசம் நடக்குது, இப்ப போய் தான் ஆகணும்னு ஆயிப்போச்சு. ஏன்னா எல்லாரும் சாக போறோம். அப்ப எல்லாரும் போகணும், போய் தான் ஆகணும்னும் போது நம்ம உடம்பு விட்டு போற பயிற்சி இருந்தாதான் நம்ம உடம்பு விட்டு போக முடியும் இல்லையா?
அந்த அபியாசம் நீங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். அப்பதான் அந்த டைம்ல உங்களால போக முடியும். அப்ப பிரம்மா பாபா அந்த அசரி பண்றதுக்கான அபியாசம் அசரி ஆவதுக்கான அபியாசம் அடிக்கடி பண்ணியிருக்கிறார். அதனாலதான் அவர் பறந்துட்டாரு. அந்த லாஸ்ட் மினிட்ல பறந்துட்டாரு. பிரம்மா பாபா போகிறாருன்னா யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஆனா அவரை பார்த்தா சாக போறவர் மாதிரியே இல்ல. அந்த மாதிரி நல்லா ஏஞ்சி நடந்தாரு, போய் யோகா கிளாஸ் எடுத்தாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டு. இப்ப கூட நம்ம நிறைய பேர் பார்ப்போம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு சரியா விடுவாங்க. அவங்க சாகுறாங்கன்னே தெரியாது. பார்த்தா மறுநாள் போயிருப்பாங்க. சாதாரணமா குளிக்க போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு அப்படியே ஹார்ட் அட்டாக் இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி பிரம்மா பாபாவும் அப்படிதான் இருந்தாரு. சாதாரணமா இருந்து நல்லா இருந்துட்டு அந்த பயிற்சி இருந்ததுனால அவர் அப்படியே பறந்துட்டாரு. ஆனால் நஷ்டமோகா குழந்தைகளின் கையோடு கை சேர்ந்து இருக்கும்போது எங்காவது கவர்ச்சி இருந்ததா? இருந்தாலும் அவர் பற்றற்ற நிலையில இருந்தாரு. நஷ்டோ மோகனா பற்றற்ற நிலையில இருந்து தாதியோட கையோட கை சேர்ந்திருந்தாலும், தாதி என்னோட குழந்தை, தாதியை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அவர் புடிச்சிட்டு இல்ல. யாரையும் மேலேயும் அவருக்கு கவர்ச்சி இல்லை. லௌகீகத்திலும் சரி அலௌகீகத்திலும் சரி எந்த ஒரு தேகதாரி மீதும் கவர்ச்சி இல்லை. எல்லாமே பாபாவுடைய ஸ்திதி தான். அவர் இன்னும் ரொம்ப சைலன்ஸ்ல போயிட்டாரு. குட் மார்னிங் சொல்றத கூட நிறுத்திட்டாராம். ஏன்னா அவருக்கு பேசுறதுல இஷ்டம் இல்லை. சவுண்ட்ல வரவே பிடிக்கல, சப்தத்துல வரவே பிடிக்கல. சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போயிட்டாரு. அப்பதான் நம்ம முழுசா மாறிட்டு இருக்கோம். பாப்சமான ஆகார நிலை வருதுன்னா, சம்பூர்ண நிலை வருதுன்னா நமக்கு பேசுறதே பிடிக்காது. அதிகமா வளவலன்னு பேசுறதே நமக்கு பிடிக்காத நிலையில நம்ம இருப்போம். அப்பதான் நம்ம பாப்சமான நிலை பாபா கிட்ட நெருங்குறோம், சம்பூர்ண ஸ்திதி நமக்கு வருதுன்னே அர்த்தம். அதனால பாபா யார் மேலேயும் கவர்ச்சி இல்லாம இருந்தாரு. ஃபரிஸ்தா ஆகிட்டாரு இல்லையா? அதனால பறந்துட்டாரு. கடைசி ஸ்திதி. அதனால எவர் ரெடினா இப்படிதான் எவர் ரெடியா இருக்கணும். நான் எதையுமே விடல, எதுவுமே நம்ம பற்று விடல, அதை விடல இதை விடல, திடீர்னு விநாசம்னா நமக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். அது அந்த டைம்ல பச்சாதாபம் ஏற்படும். காட்சிகள் எல்லாருக்கும் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு சாகிற மாதிரி இருக்கும். பதவி குறைஞ்சிரும். கஷ்டம். இங்கேயும் நம்ம தண்டனையை அனுபவிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப ஃபரிஸ்தா ஆகிட்டாதான் நமக்கு தண்டனை இல்லாம நம்மளால போக முடியும். குழந்தைகளுக்கு ஃபரிஸ்தா ஆவதற்கான திலகத்தை கூட பாபா கொடுத்துட்டு போனாரு. இதற்கான காரணம் நீண்ட காலத்திற்கான அசரீரி நிலையின் அபியாசமாக அவருக்கு இருந்தது. பாபாவுடன் கூடவே இருந்து அனுபவி குழந்தைகள் பார்த்தாங்க, அனுபவமே பண்ணாங்க பாபா எப்படி இருந்தாரு. பாபா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த மாதிரி அசரீரி ஆயிட்டாரு. சாணிதான் உருட்டிட்டு இருப்பாரு, ஆனா பரந்தாமத்தை நினைச்சிட்டு இருப்பாரு. பரந்தாமத்துல புள்ளியா இருக்காங்க. அவரை பார்க்கும்போது பரந்தாம உணர்வு எல்லாருக்கும் வரும். அவங்க அப்படியே அவங்களும் பரந்தாமத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் எல்லாரையும் அனுபவம் பண்ண வச்சார். ஆக கர்மயோகத்தில் ஏற்படும் இந்த வித்தியாசத்திற்கான காரணம், கர்மம் செய்துட்டு இருந்த போதும் நான் ஆத்மா என்பது நினைவில் எமர்ஜ் ஆகி இருப்பதில்லை. இப்ப நமக்கு ஏன் அது வரமாட்டேன்னா, அவர் சாணி ஊட்டிட்டு இருந்தாலும் பாபா நினைவுல இருந்தாரு. ஆனா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல இருக்காதுதான். அதாவது அந்த ஆத்மான்ற உணர்வே நமக்கு இல்லாததுதான் இந்த பிரச்சனைன்னு சொல்றாரு. வித்தியாசம் ஏன் வருதுன்னா, நீங்க வேலை செய்யும் போது நான் ஆத்மா என்பது உங்களுக்கு நினைவுல எமர்ஜாக இருக்கிறதுல. நீங்க இந்த உடம்புன்னே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதையோ அனைவரும் அறிந்தே இருக்கிறார். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் நான் ஆத்மா என்றால் எத்தகைய ஆத்மா? அதுவாது நீங்க நினைக்கணும்ல. நான் சேவிப்பனாகிய ஆத்மா, நான் தான் நெற்றிப்புறத்துல இருக்கக்கூடிய ஆத்மா, நான் தான் செய்ய வைக்கிறேன். மற்றும் இந்த கர்மேந்திரியங்கள் சேவையாகும். இந்த உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப கார் டிரைவரு காரை ஓட்டுறவர் தான், அவரு கார் கிடையாது இல்ல. கார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் ஓட்டுறாரு. அதே மாதிரிதான் இந்த உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஓட்டுறோம். இந்த உடம்ப ஓட்டுறோம்னு நினைச்சுக்கோங்க. நான் டிரைவர், நெற்றியில உட்காந்துருக்கேன், இந்த உடம்ப ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதுதான். அப்பதான் ஆத்ம உணர்வு உங்களுக்கு வரும். இந்த கர்மேந்திரங்கள் சேவையாகும். இந்த சேவிப்பவர் என்ற சொமானம் கர்மம் செய்யும் போது ஸ்மிருதியில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி நான் இந்த உடலை இயக்குபவன், செய்விப்பவர் என்ற சொமானம் வேலை செய்யும் போது நினைவுல இருக்கணும்ன்றாரு. கர்மேந்திரங்கள் மூலமாக காரியம் செய்விக்க வேண்டும் என்றாலும் நான் செய்விப்பவன், மாலிக்னா எஜமானன். வேலை செய்யணும் தான், ஆனாலும் நான் எஜமானன். நான் இந்த வேலையை செய்ய வைக்கிறேன் இந்த உடல் மூலமாக. இந்த இருக்கையின் மீது செட் ஆகி இருந்தீங்கன்னா எந்த ஒரு கர்மேந்திரம் உங்க கட்டளைப்படி நடக்கும். அப்ப நீங்க கைக்கு கட்டளையிட்டீங்கன்னா கை செய்யும், கண்ணுக்கு கட்டளையிட்டீங்கன்னா கண்ணு செய்யும், வாய்க்கு கட்டளையிட்டீங்கன்னா வாயு நீங்க சொன்னதுதான் செய்யும். அது மாதிரி நீங்க இருக்கையில சீட்ல செட் ஆகி நான் மாலிக்கு, நான் எஜமானா, நான் செய்ய வைக்கிறேன்ட்டு செஞ்சீங்கன்னா இந்த உடம்பையா அது சொகுசா இருக்க போது
அதை நீங்க வேலை வாங்க வேண்டியதுதான்றார். இருக்கையில் செட் ஆகி இருக்கவில்லை என்றால் யாரும் யார் சொல்வதையும் கேட்க மாட்டாங்க. சீட்ல உட்காரலன்னா யாரும் யார் சொல்லையும் கேட்க மாட்டாங்க. இப்ப சிஎம்ஏ அந்த சீட்ல இருக்கிறாருனா தான் அவருக்கு மதிப்பு. நாளைக்கே அவர் இறங்கிட்டாருன்னா அவர் ஆப்போசிட் பார்ட்டி, அவருக்கு அந்த அவருடைய வார்த்தைக்கு அதுக்கப்புறம் மதிப்பு இருக்காது. அது மாதிரிதான் நம்ம சீட்ல உட்காந்து நான் சேவிப்பவன் என்ற சீட்ல, நான் ஆத்மா என்ற சீட்ல உட்காந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மதிப்பு. நீங்க தேகம்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது அது பிரஜைகளுடைய ராஜ்யன்ற மாதிரி ஆயிடுது. அப்ப அதிர்ஷ்டத்துக்கு எல்லாம் அந்த வாய் அதிர்ஷ்டத்துக்கு பேசுது, நம்ம சொல்றதை கேட்க மாட்டுது, காது அதிர்ஷ்டத்துக்கு பண்ணின்னு இருக்குது, கை அதிர்ஷ்டத்துக்கு பண்ண மாட்டுது. உடம்பு பாருங்க, என்னால முடியல, உடம்பு முடியல நம்மளே சொல்லுவோம். உடம்புக்கு முடியும், ஆனா நம்ம அது ஏந்திருக்காது, சொகுசா இருக்கும். அது வந்து நம்ம இயக்குற சக்தி நம்ம. எனவே செய்பவனாகி ஆத்மா நான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இந்த கர்மேந்திரங்கள் செய்பவையே தவிர செய்விப்பவை கிடையாது. இந்த கர்மேந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சு நீங்க வேலை செய்யுங்க, அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. அது உங்களை செய்யக்கூடாது. நீங்க வந்து ஆத்மா, நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி பிரம்மா பாபா அனுபவத்தை சொன்னார் இல்லையா? பிரம்மா பாபா ஆரம்ப காலத்துல இந்த அபியாசம் பண்ணாரு. டெய்லியுமே சார்ட் எழுதும் போது தர்பார் பண்ணுவார். ஒவ்வொரு கர்மேந்திரங்களையும் கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்பார். ஒவ்வொரு நாளின் இறுதி நேரத்திலும் இந்த கர்மேந்திரங்களின் ராஜ தர்பாரை கூட்டினார். அதாவது ஆத்மா ராஜா உட்கார்ந்துருக்கும், சுத்தி கூண்டுக்குள்ளார. கூண்டுல ஒன்னொன்னா ஏறி நிக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்ணு நிக்கும். கண்ணே நீ தப்பு பண்ணியா, இன்னைக்கு என்ன பண்ண? பாபா பார்க்க சொன்னாரு. எதை பார்க்க சொன்னாரு? பாபா தான் பார்க்க சொன்னாரு. நீ எதை பார்த்த அப்படின்னு கேட்பாராம். தப்பு பண்ணியா, இப்ப நாளைக்கு நீ நிறைய யோகா பண்ணு, நிறைய பாபா நினை அப்படின்னு சொல்லுவாராம். அது மாதிரி காது, நீ என்ன பண்ண? அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் கேட்டியா? தப்பான விஷயத்தெல்லாம் கேட்டியா அப்படின்னு கேட்பாராம். இல்ல முரளி கேட்டியா அப்படின்னு கேட்பாராம். வாயே, நீ என்ன பண்ண? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுனியா? சகோதரர்லாம் நீ வந்து திட்டினியா அப்படின்னு கேட்பாராம். நீ அது பண்ணியா, இது பண்ணியா? அப்ப வாயால நீ ஞான ரத்தினங்களை மட்டும்தானே சொன்ன. நாளையில இருந்து எதை தப்பு பண்ணா, நாளையில இருந்து நீ ஞான ரத்தினங்களை நிறைய தடவை படி எப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி தண்டனையும் கொடுப்பாராம். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டெய்லி நைட்டு நம்மளுடைய கர்மேந்திரங்களை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளை ஏமாத்திரும். கடைசியில நம்ம பிரஜையா தான் ஆயிடுவோம் சொர்க்கத்துல போயிட்டு. ஏன்னா பிரஜையோட ராஜ்யம் தானே நடக்குது நமக்குள்ளார, சுயராஜ்யம் நடக்கல. பிரஜை ராஜ்யம் நடக்கும்போது ஆத்மா கைதியா இருக்குது, ஆத்மா வந்து அடிமையா இருக்குது இந்த கர்மேந்திரங்களுக்குன்னும் போது அங்க போய் பிரஜை ஆயிடுவோம், ராஜா ஆக மாட்டோம் சொர்க்கத்துல. அதனாலதான் இதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி நீங்க ராஜ தர்பாரை கூட்டி அது எல்லாத்தையும் அடக்கி வைங்கன்றார். பழைய குழந்தைகள் அந்த டைரியை பார்த்திருப்பாங்க, பிரம்மா பாபாவோட டைரியை பார்த்திருக்கிறாங்க. தினந்தோறும் தர்பாரா கூட்டினாராம். அதாவது சார்ட் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் அந்த தர்பாரை கூட்டி அதெல்லாம் மிரட்டி இருக்கிறாரு. இல்லைன்னா எப்படி மாறும் ஆத்மா எப்படி ஆத்மா சீட்ல உட்கார முடியும்? இந்த பயிற்சி பண்ணாதானே பிரஜைகளோட ராஜ்யத்தை ஒழிக்க முடியும். சுயராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. சுயராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்கு டெய்லி நைட்டு அதுங்களுக்கு தர்பார் கூட்டி இருக்கிறாரு. இதை நம்ம பண்ணாதான் நம்ம உருப்படுவோம். நம்ம பண்ணாதனால்தான் இன்னமும் பிரஜைகளோட ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. மற்றும் செய்போராகிய மாலிக்காகி ஒவ்வொரு கர்மேந்திரத்தின் தகவலையும் பெறவும் கொடுக்கவும் செய்தார். அதுக்கப்புறமா எஜமானனாகி அவர் தான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதாவது கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தோடைய தகவலையும் கேட்டு பெறவும் கொடுக்கவும் செய்தாராம். அந்த அளவு கவனத்தை ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா கொடுத்திருக்கிறாரு. ஆரம்ப காலத்துல இருந்தே இதை செஞ்சிருக்கிறாரு. எனவே நீங்களும் கூட செய்போராகிய மாலிக்காகி நான் ஆத்மா என்று உணர்ந்து கர்மேந்திரங்கள் மூலம் கர்மங்களை இப்ப சேவிக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ராஜா ஆயிடுவீங்க. ஏனென்றால் ஆத்மாதான் ராஜா, இந்த கர்மேந்திரங்கள் அவருக்கு துணையாக இருப்பவை. எனவே இதை சோதித்து இப்ப பார்க்க வேண்டும். இப்ப செக் பண்ணுங்க. இன்றைய நாளில் விசேஷமாக மனசு, புத்தி, சம்ஸ்கார சுபாவம் என்றாலும் சரி, சம்ஸ்காரம் என்றாலும் சரி, இவற்றின் நிலை என்னவாக இருந்தது. இப்ப ஃபுல் டே செக் பண்ணுங்க. அதுக்குதான் டெய்லி லெட்டர் எழுதுங்க, நைட்ல சார்ட் வச்சுட்டு படுங்கன்றார் பாபா. முழு நாளும் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் காலையில இருந்து என்ன பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். நம்ம சரியில்லைன்றத நமக்கே வந்து ஆத்மா வந்து காட்டி விடும். நமக்கு வந்து சித்திரகுப்தன்ற மாதிரி இந்த உடம்புல குப்தமா இருக்கிறது ஆத்மா. எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிட்டு. நம்ம சம்ஸ்காரம் மாறவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் கலியுக சம்ஸ்காரத்திலே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னுமே சொர்க்கத்தை நோக்கி நம்ம போகல. ஏன்னா நம்மளோட சேஞ்சஸ் எதுவுமே நம்ம லைஃப்ல வரல. எதுவுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கலன்னா நம்ம இறந்தா கூட இப்ப செத்தா கூட என்ன ஆகும்? திரும்ப இங்கேதான் வந்து பிறப்போம்.
சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, நம்ம இப்பயே செக் பண்ணுங்க, உங்க என்னென்ன உங்க மாற்றம் என்ன வந்திருக்கு, உங்க கர்மேந்திரியங்களை நீங்க அடக்கி இருக்கிறீங்களா, சுபாவ சம்ஸ்காரம் இதோட நிலையெல்லாம் என்னவாக இருந்தது, ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற மாதிரியே இருந்தீங்களா, ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க. உடனே சோதித்து பார்ப்பதன் மூலம் கர்மேந்திரங்களுக்கு கவனம் இருக்கும். நீங்க செக் பண்ணதான் உங்க கண்ணு, உங்க காது, உங்க மூக்கு, உங்க வாய், உங்க கை எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல வரும். இல்லைன்னா என்னோட சம்ஸ்காரம், நான் என்ன பண்றது, நான் இப்படி பேசுறதே எனக்கு வேலையா போச்சு, நான் இதே மாதிரிதான் பேசி பேசி எல்லாத்தையும் மாட்டிக்கிறேன், இது மாதிரி நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம சம்ஸ்காரமாவே அது இருக்குது. 63 ஜென்ம சம்ஸ்காரம் வளன்னு வளர்றது, எங்க எதை பேசக்கூடாதோ அங்க பேசுறது, அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிறது. இத மாதிரி நம்ம இருக்கணும்னா நம்மளுடைய சம்ஸ்கார சுபாவம் அது 63 ஜென்மமா அந்த மாதிரி பதிவாயிருக்கு. இதெல்லாம் மாத்தணும்னா நம்ம ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்து ஆத்மா கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் பாபாட்ட இருந்து வாங்கணும். நம்முடைய ராஜா நமது நிலையின் செய்தியை எடுத்து பார்ப்பாரு. அதனால் ஆத்மா ராஜா செய்பவராகிய கர்மேந்திரர்களிடம் செவிப்பவராகி சோதித்து இப்ப பாருங்க. இப்ப ராஜா செய்பவர், அதை செய்விப்பவர், கர்மேந்திரியங்கள்ட்ட நம்ம செய்விப்பவராகி, அந்த செய்பவை கர்மேந்திரம், அதாவது இந்த கண்ணு, மூக்கு, வாய், கை இதெல்லாம் செய்யுது. ஆனா நம்ம தான் அதை செய்ய வைக்கிறோம். செய்ய வைக்கிறவராகி இப்ப செக் பண்ணுங்க. இல்லை என்றால் அநேக குழந்தைகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்மேந்திரங்களுக்கு கட்டளை இடுறேன், ஆனால் பிறகு இப்படி நடந்து விடுகிறது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நான் கட்டளை இடுறேன் பாபா, இந்த வாய் பேசாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் நிறைய பேசுது. காது நீ இதெல்லாம் கேட்காத சொன்னா அதை கேட்கும். அப்பதான் போய் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கும். புருஷார்த்தம் செய்யறாங்க, ஆனால் சில சம்ஸ்காரங்கள் அல்லது சுபாவங்கள் கட்டளைப்படி நடப்பதில்லை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது நம்ம செய்யறோம், முயற்சி பண்றோம், இருந்தாலும் நமக்கு என்ன ஆயிடுது, பழசு திரும்ப திரும்ப பழைய மாதிரியான சம்ஸ்கார சுபாவம் வந்துடுது, கட்டளைப்படி நடப்பதில்லை. அதற்கான காரணம் இந்த தனது சுபாவத்தின் இருக்கை மீது செட் ஆகி இருக்கிறது இல்ல. அவங்க ஆத்மான்ற சீட்ல உட்கார்றது இல்ல. இருக்கையில் அமராமல் எவ்வளவுதான் கட்டளையிட்டாலும் கட்டளை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சீட்ல உட்காரலன்னா அவங்களுக்கு மரியாதை இருக்குமா? ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிறாங்கன்னா அவங்க சீட்ல உட்காரும் போது அவங்க மரியாதை, அந்த சீட்டை விட்டு இறங்கிட்டாங்கன்னா அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. எனவே கர்மம் செய்யும் போது தனது செய்விப்பவர் என்ற எஜமான தன்மையின் சீட்டுல செட் ஆகி இருங்க. குழந்தைகள் பலர் இப்படியும் பாப்தாதாடும் ஆன்மீக உரையாடல் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க, பாபா நீங்க என்னை சர்வ சக்திவான் ஆக்கினீர்கள். சர்வ சக்திவான் கூட இல்ல, சர்வ சக்திவான் என்ற வரதானம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிராமண ஜென்மம் பிகே ஆனதுமே கொடுத்துட்டீங்க. நினைவு இருக்கிறதா உங்கள் ஜென்மத்தின் வரதானம்ட்டு பாபா கேட்கிறாரு. ஆஹா, பரவாயில்ல, குழந்தைகள் ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்க என்ற வரதானம் கொடுத்திருக்கிறாராம். குழந்தை ஆன உடனே நம்மளாம் யாரு, மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக அப்படின்ட்டு வரதானம் கொடுத்துட்டாரு. அப்ப சர்வ சக்திகளும் நமக்கு அடக்கம். சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி யாரு, நாம தான், ஆத்மா தான் அதிகாரி. வரதானம் கொடுத்தவர் யாரு, அல்மைட்டி அத்தாரிட்டி. ஆனால் புகார் செய்யறாங்களாம், என்ன சொல்றாங்க, எந்த சமயம் எந்த சக்தியை வேண்டுமோ அது வர்றதில்ல பாபா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் பொறுமை சக்தியை கூப்பிட்டேன், ஆனா வரமாட்டேது பாபா, எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க என்ன பிரச்சனை பண்ணாங்க, நான் கத்தக்கூடாது பொறுமை சக்தியே வா அப்படின்னு கூப்பிட்டேன், ஆனா எனக்கு அது வரல பாபா, நான் மட்டும் கத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வருவதில்லை பாபா அப்படின்னு சொல்றாங்க. கட்டளை ஏற்று நடப்பதில்லை. அப்ப ஒவ்வொரு ஆத்மா கூப்பிட்டா அந்த சக்தி வரமாட்டுது. சாட்சியா இருக்கிற சக்தி, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பார்க்க முடியல, அழுக வருது, கண்ணுல கஷ்டமா இருக்கு, சாட்சியா இருந்து பாருங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா அந்த சக்தி வரமாட்டுது. சாட்சியா இருக்கக்கூடிய சக்தி வரமாட்டுது, விடுபடும் சக்தி வரமாட்டுது. நான் ஊன்றி போய் நடிக்கிறேன், இது நாடகம்னே தெரியாம நான் ஊன்றி போய் நடிச்சு அழுகுறேன், எதை பார்த்தாலும் அழுகுறேன். எங்கேயா யாராவது ஒருத்தவங்க யாருக்காவது கஷ்டம்னா கூட எனக்கு கண்ணுல தண்ணி வருது பாபா. அப்பனா நமக்கு அந்த சாட்சியா பாக்குற சக்தி இல்ல. மனசு ரொம்ப இலகன மனசாவே இருக்குது. ஏன்னா 63 ஜென்ம சம்ஸ்காரம். அப்போ அந்த சக்தி வரமாட்டுது பாபா. அது ஏன்? அது அல்மைட்டி அத்தாரிட்டியின் வரதானம் எனும் போது அதை விட பெரியது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. எனவே வரதானத்தின் சிதியில நீங்க நிலைச்சிருந்து கட்டளை இட்டீங்கன்னா நீங்க கட்டளை இடுகிறீங்க. இப்ப நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அந்த ஸ்திதியில இருந்து கூப்பிட்டீங்கன்னா தான் நீங்க கட்டளையிடுறீங்கன்னே அர்த்தம். மற்றும் சக்தி ஏற்பதில்லை என்பது நடக்க முடியாததாகும். நீங்க சீட்ல உட்காந்துட்டு ஸ்திதியில இருந்து கட்டளை இட்டீங்கன்னா சக்தி வரலன்றதெல்லாம்
நடக்காத ஒண்ணுன்ட்டு சொல்றாரு. ஒன்று ஆத்மா எஜமானன், சர்வ சக்திவானின் வரதானம் கிடைச்சிருக்குது ஆத்மாக்கு. அந்த சொரூபத்துல நிலைச்சிருந்து நான் மாலிக், வரதானம் உள்ளது. 2 சொரூபங்களின் ஸ்மிருதியின் ஸ்திதியில் இருந்தவாறு இப்ப கட்டளையிடுங்க. அதாவது நான் எஜமானன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த 2 ஸ்திதியில இருந்து 2 சொரூபங்களையும் ஸ்திதியில இருந்து கட்டளையிடுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, துவாபர யுகத்துல நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ஒரு அரியாசனத்துல உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு யாரங்கேன்னு கூப்பிடுறீங்க, யாரங்கேன்னு சீட்ல உட்காந்து கூப்பிடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் வருவாங்களா, வரமாட்டாங்களா? வருவாங்க இல்லையா? ஏன்னா சீட்ல உட்காந்து நீங்க கூப்பிடுறீங்க இல்லையா? உங்க தலையில எப்படி இருக்குது, கிரீடம் இருக்குது. நீங்க தான் ராஜா. நல்ல நினைவு இருக்கு உங்களுக்கு, நீங்க ராஜா, உங்க தலையில கிரீடம் இருக்கு. யாரங்கேன்னு கூப்பிடுறீங்க, உடனே வருவாங்களா, வரமாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க இல்லையா? அதே நினைப்புல, அதே மாதிரி உணர்வுல, உடம்புல நான் நெற்றி பூர்வத்துல நான் எஜமான, நான் ராஜா உட்கார்ந்துருக்கேன். நான் யாரு? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். ஏன்னா நான் இறைவனுடைய குழந்தை அப்படின்ற ஸ்திதியில உக்காந்து கட்டளையிடுங்க. சக்தி வரலைன்னா கேளுங்க. நடக்க முடியாத காரியம், சக்தி வரலன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க சீட்ல உட்காந்து கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சக்தி உங்கள் கட்டளையை ஏற்காது என்பது அசம்பவமாகும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி கூப்பிட்டு பாருங்க வருதான்ட்டு அப்படின்னு கேக்குறாரு. ஏனென்றால் வரதானம் மற்றும் பாபாவின் ஆஸ்திக்கான உரிமை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க இந்த மாதிரி சீட்ல உட்காந்து கேட்கும் போது உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றாரு. சங்கமயுகத்தில் உங்கள் அனைவருக்கும் சர்வ சக்திவான் என்ற டைட்டில் கிடைச்சிருக்குது இல்லையா? எல்லாருக்குமே யாருக்கா கொடுக்கலையா? பிகே ஆனவங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் அந்த டைட்டில் இருக்குது, சர்வ சக்திவான்ற டைட்டில். அந்த ஸ்திதியில் மட்டும் நிலைத்திருப்பதில்லை, சதா இருப்பதில்லை. ஆனா நீங்க அதை யூஸ் பண்றது இல்லை, அவ்வளவுதான். இப்ப வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு இருக்கு, அது எத்தனையோ பேர் வந்து எடுத்தாங்க. ஆனா அதை யூஸ் பண்ற இது தெரியல அவங்களுக்கு, அப்படியே போட்டு போயிட்டாங்க, காயலாங்காடுல தூக்கி போட்டாங்க. ஆனா அலாவுதீன் வந்து எடுத்தாரு, அதை தேய்ச்சாரு. அதை தேய்ச்சி அவரு சும்மா எடுத்து அப்படியே தேய்ச்சாரு. தேய்ச்ச உடனே அதுல இருந்து ஒரு பூதம் வந்துச்சு. அது என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எஜமானனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு, அந்த விதி நீங்க யூஸ் பண்ணணும். அந்த விதி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதன் மூலமா உங்களுக்கு நிறைய என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க அதை யூஸ் பண்ண தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அப்படியே ஒரு ஓரமா குப்பையில தான் கிடக்கும். யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, தெரியாதவங்க குப்பையில போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் இங்க நம்ம வரதானத்தை வாங்குறோம், ஆனா அந்த வரதானத்தை யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க அந்த ஸ்திதியில நிலைச்சிருக்கிறது இல்ல, சதா இருக்கிறது இல்ல. இருந்தீங்கன்னா எந்த கர்மேந்திரியங்களும் தப்பு பண்ணாது, சக்தியும் ஆர்டர் படி கூப்பிட்டா வரலன்னே இருக்காது. எந்த நேரம் எந்த சக்தி வேணுமோ வந்துரும். பொறுமை சக்தி வேணுமா கூப்பிடுங்க, வந்துரும். எதிர்கொள்ளும் சக்தி இப்ப யாரோ அவங்களுக்கு முன்னாடி கத்தி எடுத்துன்னு வராங்க வெட்டுறதுக்கு, இப்படியெல்லாம் பேசுவீங்களா? அவங்கள விட மாட்டேன் பாருங்க அப்படின்ட்டு வராங்க. நீங்க உடனே எதிர்கொள்ளும் சக்தி, மாயாவே எதிர்கொள்ளும் சக்தி கூப்பிடுறீங்க. ஒரு காளி ரூபம் தென்படுதுன்னா அவங்க அப்படியே ஓடிடுவாங்க. நீங்க எதிர்கொள்ளும் சக்தி கூப்பிட்ட உடனே முன்னாடி காட்சி கிடைக்கும், அவங்க உடனே ஓடிடுவாங்க. அதான் அந்த டைம் நீங்க பயந்தீங்கன்னா நீங்க சீட்ல இல்லைன்னு அர்த்தம். கத்தி எடுத்து வராங்க, ஐயோ வெட்டிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்கன்னா நீங்க உடல் உணர்வுல இருக்கிறீங்க. உடம்பு வெட்டிடுவாங்கன்னு பயப்படுறீங்க. அப்ப நீங்க சீட்லயே உட்காரல. ராஜா சீட்ல உட்காராம கீழே உட்காந்துக்கிறாரு. எப்படி இருக்கும்? அப்ப யாரங்கேன்னு கூப்பிட்டா யாரோ வருவாங்களா? சிரிப்பாங்க. யாரங்க இங்க வான்னு கீழே சீட்டை விட்டு கீழே உட்காந்துன்னு கூப்பிட்டாருன்னா சிரிப்பாங்க. இவருன்னா ராஜாவா, இவருக்கு சீட்டு கீழே உட்காந்துருக்கிறாரு, அதிகாரமே இல்லாத ராஜா மாதிரி உட்காந்துருக்கிறாருன்ட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உடல் உணர்வுல இருந்துட்டு பயந்துக்குன்னு பாபா பாபான்னு கூப்பிட்டோம்னா என்ன நடக்குவாங்க? பாபா பாபான்னு கத்தணும். நான் கத்தனேன் பாபா பாபான்னுட்டு, பாபா வரல, எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாபா சொல்றாரு, குழந்தை உனக்கு எல்லாமே கொடுத்துருக்குறேன், நான் வரணும்னு அவசியமே இல்லை, உன்கிட்டயே எல்லாம் இருக்குது, ஆனா நீ சீட்ல உட்காரு அப்படின்னு பாபா சொல்றாரு. நீ அந்த ஸ்திதியில உட்காரு, நீ யூஸ் பண்ணு, நீ மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற நினைவை கொண்டு வா. நீ பதற தேவையில்ல, ஓட தேவையில்ல, எதையுமே பண்ண தேவையில்ல, நீ சீட்ல உட்காரு, அவ்வளவுதான். நீ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் யாரு, நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவான்ற ஸ்திதியில இருங்க, சதா இருங்க. அப்ப என்னென்ன சக்தி வேணுமோ எல்லாம் உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு வந்துடும். எப்போதாவது வந்து விடுகிறது. இந்த எப்போதாவது என்ற சொல்லை உங்கள் பிராமண டிக்ஷனரில இருந்தே இப்ப நீக்கிருங்க. இப்போதே ஆஜர். எப்போதாவதுதான் பாபா வருது இந்த சக்தியை கூப்பிட்டா,
இப்போதே ஆஜர்ன்ற வார்த்தை தான் பிராமணருடைய டிக்ஷனரியில இருக்கணும். நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா, பாபா உங்களை நாங்கள் நினைவு செய்கிறோம் என்றால் நீங்கள் ஆஜராகிறீங்க. இப்ப பாபா கூப்பிட்டோன்னா வந்துடுறாரு. அனுபவம் இருக்குதா? பாபா கூப்பிட்டு பாத்தீங்களா? எல்லாருக்குமே பாபா வந்திருப்பாரு. இப்போது பாருங்கள், கைகளையோ உயர்த்துக்கிறீங்க இல்லையா? பாபா வந்துட்டார். எப்ப நம்ம பாபா கூப்பிட்டாலும் பாபா ஹாஞ்சின்னு வந்துடுறாரு. நம்ம கத்தி கூப்பிட்டாலும் வருவார். பக்தியிலயும் நம்ம கத்தி கத்தி கூப்பிட்டோம்ல, ஆனா இருந்து கேட்டுட்டு தான் இருந்தாரு மேல இருந்து பார்த்துட்டு. பாபா ஆஜராகி விடுகிறார். ஹஜூர் பாபு பிரபு ஆஜராகி விடுகிறார். ஜி ஹஜூர் அப்படின்னு சொல்லுவாரு. தோ வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவாரு. பாபா வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்துருவாரு. அப்போது இந்த சக்தி என்பது என்ன? சரி, பாபா வந்துட்டாரு, இது இந்த பாபாவுடைய சக்தி தானே, அது பாபாவுடைய பவர்ஸ் தானே அது. அது என்ன வேற யாரோட? பாபாவே வந்துடுறாரு, சக்தி வராதா அப்படின்னு கேக்குறாரு. அப்போது இந்த சக்தி என்பது என்ன? இந்த சக்திகளும் கூட உங்களுக்கு பாபாவோட வந்து தானே சொத்தாக கிடைத்துள்ளன. எனவே மாலிக்காகி இப்ப கட்டளையிடுங்க. எங்க அப்பா ஒரு பெரிய வீடு வச்சிருக்காரு, அப்பா கூட்ட வந்துடுறாரு, வீடு வந்து எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பையன் இருக்கிறான், எங்க வீடு எனக்கு பாபா எங்க அப்பா வந்து எனக்கு கொடுக்க மாட்டாரு, அவர் மட்டும் வர்றாருன்னு சொல்ல முடியுமா? வீடு எனக்கு உரிமை இல்லை, வீடு உரிமை இல்லை, ஆனா அப்பா மட்டும் எனக்கு உரிமை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்லையா? அப்பாவுடைய சொத்தும் எனக்கு உரிமை தானே. அதான் கேக்குறாரு, நான் மட்டும் உங்களுக்கு வேணும், என்னுடைய சக்திகள் வரலன்னு சொல்றீங்க, நான் கூப்பிட்டா நான் வந்துடுறேன், என்னை கூப்பிடுறீங்க நான் வந்துடுறேன், ஆனா என்கிட்ட இருக்கிற சக்தி தான் 8 சக்திகளும், அது கூப்பிட்டா வரமாட்டுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. எனவே மாலிக்காகி இப்ப கட்டளை இடுங்க. ஆனால் மாலிக்காகி கட்டளை இடுறது இல்லை, நீங்க சக்தி காணாமல் போய்விடுகிறது இல்லையா? அப்போது அதே ஸ்திதியில் இருந்தவாறு கட்டளை இடுகிறீங்க. ஆக மாலிக்கே இல்லை என்றால் கட்டளையை ஏன் ஏற்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப உடல் உணர்வுல இருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்படி சக்தி வரும்? நீ சீட்ல உக்காந்தாதான் போகணும்ட்டு அதுக்கு கட்டளை இருக்குது. சீட்ல உக்காந்தாதான் சக்தி வருமா? அது சொல்லுது, பாபாட்ட சொல்லுது. பாபா இவங்க சீட்ல உட்காராம என்ன கூப்பிடுறாங்க, நான் எப்படி போகிறது? உடல் உணர்வுல கூப்பிடுறாங்க, மாயா மாதிரி கூப்பிடுறாங்க. மாயா கூப்பிட்டா எப்படி சக்தி வரும்? பாபா கூப்பிட்டாதான் பாபாவுடைய சக்தி ஆத்ம உணர்வுல இருந்து கூப்பிட்டாதான் வரும், தேக உணர்வுல கூப்பிட்டா வராது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாப் தாதா இப்போது எதை விரும்புகிறார் தெரியும் இல்லையா? பாபா இப்போது இதைதான் விரும்புறாரு. என்ன விரும்புறாரு? என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் கர்மம் செய்யும் போது ராஜா குழந்தையாகி சுயராஜ்ய அதிகாரியாகி சுயராஜ்யத்தின் சீட்டை விடாமல் இருக்க வேண்டும். இதைதான் விரும்புறாரு பாபா. அதாவது உடல் வந்து ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஆத்மா நெற்றி பூர்வத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அதிகாரி, சுயராஜ்ய அதிகாரி. நான் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். தைரியமா உட்காந்து ஏக்குங்க, உடம்ப ஏக்குங்க. சுயராஜ்யத்தின் சீட்டை விடாம இருக்கணும், சீட்ல இருந்து இறங்கிடாதீங்க, அந்த உடல் உணர்வை விடுங்கன்றாரு. அதுதான் நம்மள வந்து இப்ப புரியுது, நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு 13 ஜென்மமா. நம்ம மட்டும் ராஜா ஆயிட்டோம்னா நம்மள பிடிக்கவே முடியாது, சொர்க்கம் வந்துரும். சொர்க்கத்துக்கு அப்ப விஸ்வ மகாராஜாவா நம்ம ஆயிடும். இப்ப அடிமையா இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க இருக்கிறோமே. ராஜா நாள் முழுவதும் ராஜாவாகத்தான் இருப்பார் இல்லையா? ராஜா ஒன்னும் காலையில ராஜா, மதியானம் வந்து சிப்பாயி, சாயங்காலம் வந்து சாதாரண வேலைக்காரனாவா இருப்பாரு? ராஜா எப்பவுமே ராஜாவா தான் இருப்பாரு. அல்லது சில நேரம் ராஜாவாக இருப்பார், சில நேரம் இல்லை என்று அப்படியா அப்படின்ட்டு கேக்குறாரு. சிம்மாசனத்தில் அமர்வது அல்லது அமராமல் இருப்பது என்பது வேறு விஷயம். சீட்ல உட்காரீங்க இல்ல உட்காராம போறீங்க, அது வேற விஷயம். ஆனால் வீட்டில் இருக்கும் போதும் நான் ராஜா என்பதை மறக்க கூடாது. அதை நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஆத்மா ராஜான்றதை மறக்க கூடாது. எனவே கர்ம யோகி மற்றும் அமிர்த வேலையின் யதார்த்த யோகம் சக்திசாலி ஸ்திதியில அதில் வித்தியாசம் வரக்கூடாது. அதாவது நான் அமிர்த வேலை நல்லா யோகா பண்ணேன், யதார்த்தமா பாபா நினைவுல இருந்தேன், ஆனா வேலை செய்யும் போது எனக்கு அந்த மாதிரி யதார்த்த நினைவு இல்லை அப்படின்ட்டு வித்தியாசம் வரக்கூடாது. வேலை செய்யும் போது நான் உடல்னு நினைச்சுக்கிறேன், சாதாரணமா நான் வேலை செஞ்சுட்டு கத்திக்கிட்டு இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு, என் தலையெழுத்து. நீங்களா செய்றீங்க, உடம்பு மூலமா நீங்க செய்ய வைக்கிறீங்க, நீங்க ஆத்மா, அதை ஏன் தெரியாம நீங்க கத்திட்டு இருக்கீங்கன்றார் பாபா. நீங்க ஆத்மா, உடலை இயக்குற சக்தி, நீங்க செய்யல, நீங்க செய்பவர் வந்து அந்த உடல், ஆனா செய்விப்பவர் ஆத்மா. இந்த ஸ்திதியை கொண்டு வர சொல்றாரு. நீங்க காலையில அந்த ஸ்திதியை உருவாக்குறீங்களா, அதை நாள் முழுதும் உருவாக்குங்க அப்படின்றாரு. இரட்டை வேலை. ஆனால் நீங்கள் யார்? நீங்களோ உலகையே மாற்றுபவர், உலக நன்மை செய்பவர் அப்படின்ட்டு பாபா சொல்றார். எனவே பாபா இதை தான் விரும்புறார். நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் ராஜா என்ற நிலையை இப்ப மறக்காதீங்க. இவன் நான் ராஜா, நான் யாரு? நான் ராஜா, ஆத்மா ராஜா.
இருக்கையே விடாதீங்க, சீட்டை விடாதீங்க. நீங்க சீட்ல இருந்து இறங்குனீங்கன்னா மாயா வந்து உக்காந்திக்கும், புத்தியிலே உக்காந்திக்கும். உக்காந்துக்கிட்டு உங்களை அது இயக்கும்ன்றாரு. இருக்கையில் இல்லாத போது கட்டளையை யாரும் ஏற்று நடப்பதில்லை. தற்காலத்துல பாருங்க, இருக்கைக்கு பின்னால் என்னவெல்லாம் செய்றாங்க, சீட்டுக்கு பின்னாடி என்னென்னமோ செய்றாங்க. தங்கள் உரிமையை பெறுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்றாங்க. அதாவது அந்த சீட்டை பிடிக்கணும்னு எவ்வளவு ஒரு போராட்டம். அந்த சிஎம் சீட்டு, பிஎம் சீட்டெல்லாம் விடக்கூடாது. தனது உரிமையை விட்டு விட யாரும் விரும்புவதில்லை. ஆக நீங்கள் உங்கள் பரமாத்ம உரிமை, நான் யார், நான் ஆத்மா, ஒவ்வொரு நேரமும் என்ன காரியம் செய்கிறீர்களோ அப்போது காரியம் செஞ்சுக்கிட்டே தனது மனதின் நேர அட்டவணையை, டைம் டேபிளை இப்ப தயார் செஞ்சுக்கோங்க. நான் இப்படி பண்ணும்போது நான் இப்படி இருக்கணும். அது பாபா அவர் சொல்லியிருக்காரு. அது அவ்யக்த முரளியில இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது டைம் டேபிள் போட்டு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த காரியம் செய்யும் போதும் மனதின் சொமானம் என்னவாக இருந்தது. அப்ப ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் நம்மளுடைய சொமானம், அதாவது இப்ப சமைக்கும் போது ஒரு சொமானம், தூய்மை பண்ணும்போது ஒரு சொமானம், அப்புறம் நம்ம தூங்கும் போது ஒரு சொமானம், அப்புறம் உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சொமானம், சாப்பிடும் போது வேற ஒரு சொமானம். இந்த மாதிரி சொமானத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்றைய தினம் என்ன லட்சியம் வைப்பேன், ஒவ்வொரு காரியத்தின் நேரத்திலும் தன்னுடைய சொமானங்களின் பட்டியல் என்ன உள்ளதோ அதற்காக பல்வேறு டைம் டேபிளை உருவாக்குங்க. இப்ப பாபா லிஸ்டே கொடுத்துருக்காரு. சுயமரியாதையோட லிஸ்ட். அதாவது நான் யாரு, நான் ஆத்மா. சரி, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சிவசக்தி, நான் தூய்மை பரம பவித்ர ஆத்மா, தூய்மை சக்தியின் தேவி. நானு சமைக்கும் போதெல்லாம் நான் தூய்மை சக்தியின் தேவி, நான் பரம பவித்ர ஆத்மா. இப்படி சமைச்சீங்கன்னா அந்த உணவு தூய்மை ஆயிடும். அதை சாப்பிட்றவங்களாம் தூய்மை ஆயிடுவாங்க. எப்பேற்பட்ட சுமானம் தெரியுமா. அந்த சீட்ல உட்காந்து நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. அதுவும் சதா நீங்க செஞ்சீங்கன்னா மாத்த முடியாதவங்களை கூட உங்களால மாத்த முடியும். அதான் சொல்றாரு, விதவிதமான சொமானத்தின் பட்டியல் இருக்கு. நடக்கும்போது நான் ஃபரிஸ்தா, வீடை கிளீன் பண்ணும்போது நான் தூய்மையினுடைய ஃபரிஸ்தா, தூய்மையா நான் தூய்மை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஈஸியா தூய்மை ஆயிடும். அப்படியே பக்காவா தூய்மையாகும் வீடு, நீங்க அந்த சொமானத்துல இருந்தீங்கன்னா. எப்படி ஸ்தூல காரியங்களின் டைம் டேபிளை தீர்மானிக்கிறாங்க இல்லையா. நான் காலையில 10 மணிக்கு மார்க்கெட்டு போகணும், 11 மணிக்கு சமைக்கணும், 12 மணிக்கு நான் வீடை கிளீன் பண்ணணும், அதாவது பாத்திரம் கிளீன் பண்ணணும், அப்புறம் 1 மணிக்கு நான் கொஞ்சம் சாப்பிடணும், அப்புறம் 2 மணிக்கு மேல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் டைம் டேபிள் போடுறோம் இல்லையா. அது போல இப்ப மனசனுடைய டைம் டேபிளை நிர்ணயம் செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தினுடைய சேர்த்து ஒரு சுமானத்தை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிடுறாரு பாபா. இச்சமயம் இந்த காரியம் செய்ய வேண்டும் என்பது தெரியவே செய்கிறது. அதோட சுமான் என்ன வைக்க வேண்டும். இப்ப இந்த வேலை செய்யணும்னு தெரியுது இல்லையா. அப்ப காலையில எஞ்சா குளிக்கணும், பல்லு விளக்கணும், இதெல்லாம் காரியம். இந்த காரியத்தினுடைய ஒரு சொமான வச்சிருங்க. நான் தூய்மையினுடைய தேவி, நான் யாரு, இந்த வீட்டினுடைய இஷ்ட தேவி. குளிப்பாட்டும் போது இந்த தேகம்ன்றது ஒரு இது, அதுல மூர்த்தியா கோயில, நான் மூர்த்தியா உட்காந்துருக்கேன், இந்த கோயிலை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு குளிங்க. விதவிதமான சொமானம் இருக்கு. நான் மூர்த்தி, நான் தூய்மையின் தேவி, இந்த மாதிரி விதவிதமா நீங்க சொமானத்தை வைக்கணும். மாலிக் தன்மையின் அதிகாரத்தை எந்த சொமான் ரூபத்தில் வைக்க வேண்டும். இந்த மனதின் டைம் டேபிளை உருவாக்குங்க. நல்ல உணவை சமைக்க வேண்டும். அச்சமயம் எந்த சொமானை தனது புத்தியில் வெளிப்படுத்தி வைக்க வேண்டும். சொல்லவே இல்லை பாருங்க, நம்மளே தேடணும்ட்டு விட்டாரு. இப்ப நல்ல உணவை சமைக்கணும்னா எந்த சொமான புத்தி இதுல வைக்கணும். உணவு வந்து நல்லா இருக்கணும், அப்ப தூய்மையா இருக்கணும். அப்ப தூய்மைப்படுத்துற சொமானம் தானே இருக்கணும். அப்ப நான் தூய்மை சக்தியின் தேவி, நான் பரம பவித்ர ஆத்மா. இதெல்லாம் நீங்க சொமானமா லிஸ்ட் தன் புத்தியில வச்சுட்டு சமைங்க. இது ரொம்ப ஈஸி. சொமானத்தை பிராக்டிஸ் பண்ணாலே ஆத்ம உணர்வு தானா வந்துடும். நீங்க கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. அசரீரி நிலை அடையறதுக்கு கஷ்டமே வேணாம், சொமான பயிற்சி பண்ணாலே போதும். சொமான்களின் மாலைகள் அநேகம் உள்ளன. அவ்வளவு பெரிய மாலை சொமான்களை எண்ணிக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் மாலையில் மூழ்கிவிடுங்கள். இப்போ சொமானங்கள் லிஸ்டே இருக்குது. அதை எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சொரூபத்துக்குமே ஒவ்வொரு சொமான லிஸ்ட் இருக்கு. அதை எடுத்து பாருங்க, அதுல மூழ்கிருங்க. ஆக இப்போது நீண்ட காலத்தின் அபியாசம் இப்ப தேவை. பாபா சொல்றாரு, நாளைக்கு விநாசம்னா நான் இன்னைக்கு மாறிடுவேன் பாபா, இன்னைக்கே நான் ஃபரிஸ்தா. நாளைக்கு தானே விநாசம் வந்து வரட்டும் பாபா, விநாசத்துக்கு முதல் நாள் நான் மாறிடுவேன். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு முதல் நாள் படிச்சிருவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு எக்ஸாமு, ஆனா நான் இன்னைக்கு நைட்டு படிச்சேன்னா பாஸ் ஆயிடுவேன். இது எங்க போய் நம்ம சொல்றது. அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்கன்றாரு பாபா. நீங்க நீண்ட காலம் பயிற்சி பண்ணாம உங்களால உடம்ப விட்டு டக்குன்னுலாம் பறந்து போக முடியாது. விநாசத்தை விடுங்க, உங்களுடைய கடைசி நேரம் எப்ப வரப்போகுது
அந்த டைம் நீங்க கஷ்டப்படாம உடம்பு விட்டு போகணும் இல்லையா? குழந்தைகள் சிலர் சொல்றாங்க, இதுவரையிலும் கூட விநாசத்தை பற்றி எதுவும் காணப்படவில்லை. அப்ப சொல்லியிருப்பாங்க, இப்பதான் நிறைய நம்ம தான் நேராவே பார்க்கிறோமே. இப்போதோ தேதி நிர்ணயிக்கப்படவில்லை, செய்து விடுவோம், ஆகிவிடும், இந்த அலட்சியம்லாம் இருக்குது நிறைய குழந்தைகளுக்கு. செய்தி கொடுப்பதிலும் கூட விஸ்வ கல்யாணக்காரி என்றால் குழந்தைகள் பலர் நினைக்கிறாங்க இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னும் டைம் இருக்கு, 10 வருஷம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போய் நியூஸ் சொல்லிக்கலாம் எல்லாருக்கும். பாபா சொல்றாரு, அவர் கிடக்குறாரு, நம்ம பொறுமையா போய் சேவை பண்ணிக்கலாம். இனி வரப்போகும் சமயங்களில் செய்தி கொடுத்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு பாபா சொல்றாரு. செய்தி கொடுக்கறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. யாராருக்கு எப்ப டைம் முடியுதுன்னு சொல்ல முடியாது. எது செஞ்சாலும் அன்றே செய் இன்றே செய்ன்ற மாதிரி அன்னைக்கே முடிச்சிருங்கன்றாரு. நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. யாருக்கு நீங்கள் பின்னால் செய்தி கொடுக்கிறீர்களோ அவர்களும் உங்கள் மீது புகார் தெரிவிப்பாங்க. நீங்க லேட்டா போய் நியூஸ் சொன்னீங்கன்னா அவங்க கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். சொல்லலைனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சொன்னாலும் லேட்டா சொல்லிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் முயற்சி பண்ணியிருப்பேன்ல, நானும் பிகே ஆயிட்டு மதுபன் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பேன்ல. இவங்க எனக்கு லேட்டா நியூஸ் சொன்னாங்க, இவங்க மட்டும் நல்லா மதுபன் போனாங்க, நல்லா பாபா முரளி கேட்டாங்க, இவங்க எல்லாம் அடைஞ்சிட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு புகார் சொல்லுவாங்களாம். என்ன புகார் சொல்வார்கள், நீங்கள் முன்கூட்டியே ஏன் சொல்லவில்லை என்று சொல்லுவாங்களாம். இப்ப நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்மள மேலங்கீழும் பார்த்துட்டு சாமியார் ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க. எதுக்கு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விட்டு இப்படி போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க நக்கலா. ஆனா பாபாட்ட கடைசியா விநாசம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை, முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்களும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். சொல்லி இருந்தால் நாங்களும் ஏதாவது செய்திருப்போமே. இப்போது அதான் மனுஷ குணம், நமக்கு தான் இப்பயே தெரியல. இப்ப நிறைய பேர் அதானே சொல்றாங்க, சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்களும் பண்ணியிருப்போம். இப்ப பேசுறதுதான் அங்க பாபாட்டையும் போய் பேசுவாங்க. இப்போது நீங்கள் கடைசி நேரத்தில் சொல்லி இருக்கிறீங்க, அதனால் நாங்களோ வெறுமனே அறிந்து கொண்டு ஆஹோ பிரபு உங்களுடைய லீலை என்ற மட்டும்தான் இப்ப சொல்ல முடியும். நம்ம விநாசன் டைம்ல போய் செய்தி சொல்றோம்னா அவங்க இப்பதான் நீங்க சொன்னீங்களா, வந்துட்டீங்க இப்பதான் சொல்றீங்க, அம்மா நாள் எங்க போனீங்க நீங்களாம், இதோ முடிய போது இப்ப போய் வந்து சொல்றீங்க, இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? ஆஹா பிரபு உங்க லீலைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், எங்க முயற்சி பண்ண டைம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட காலத்தின் சகயோகம் வேண்டும். நீங்கள் அனைவரும் வாரிசுகள், இப்ப அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா, தங்களை வாரிசுகள் என புரிஞ்சு கொண்டிருப்பவர்கள் கை உயர்த்துங்க. நீங்க வாரிசுகளா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நீங்க எல்லாம் வாரிசுனா என்னது? பிரம்மா பாபாவுடைய வாரிசு. நம்ம வந்து 108ல வர்றவங்க, தன்னை 108ன்னு நினைச்சுனுக்கிறவங்க கை உயர்த்துங்கன்றாரு. நல்லது, வாரிசுகள் என்றால் நீங்கள் முழு ஆஸ்தி பெற வேண்டுமா அல்லது கொஞ்சமான்னு கேக்குறாரு. நல்லா கேக்குறாரு. அனைவரும் சொல்வார்கள் முழு ஆஸ்தி பெற வேண்டும் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆக முழு ஆஸ்தி என்றால் 21 பிறகுகளுக்கும் முழுமையாக அடையணுமா? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ராயல் பிரஜா இல்லை, ராயல் குடும்பத்துல வரணும், ராஜ குடும்பத்தில் வர வேண்டும். சிம்மாசனத்துல ஒருவர் தான் அமர்வார் இல்லையா, லட்சுமி நாராயண் யுகல் அமர்வாங்க, எல்லாரும் உட்கார மாட்டாங்க சிம்மாசனத்துல. ஆனா அந்த ராஜ குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க, சித்தி சித்தப்பா அம்மா அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அங்குள்ள சபை கூடும் போதெல்லாம் ராயல் குடும்பத்தின் விசேஷ நிமித்த ஆத்மாக்கள் கிரீடதாரையாகி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த சபை கூடும்போது ராஜா ராணி மட்டும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, அந்த ராஜ குடும்பத்தினுடைய விசேஷமான ஆத்மாக்கள் அவங்களும் கிரீடம் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப பாப் சமான் ஆனவங்க எல்லாரும் இந்த மாதிரி இருப்பாங்க. கிரீடம் இல்லாமல் யாரும் உட்கார மாட்டாங்க, எல்லார் தலையிலும் கிரீடம் இருக்கும். மேலும் ஒவ்வொரு காரியத்திலும் அறிவுரை ஆலோசனை கொடுப்பவர்கள் வெறுமனே ராஜ்யம் மட்டும்தான் செய்வாங்க என்பதில்லை, அதோட ஆலோசனை மூலம்தான் செய்கிறார்கள். எனவே முழு ஆஸ்தி பெற வேண்டும்னா முதல் பிறவில் தொடங்கி கடைசி வரை 21 பிறவிக்கும் முழுமையாக ஆஸ்தி அடையணும், பாதி அல்ல இடையிலோ போக முடியாது. ஆக முழு ஆஸ்தி பெற வேண்டுமா அல்லது கொஞ்சம் போதும் அப்படின்ட்டு குஷி அடைந்து விட வேண்டுமான்ட்டு கேக்குறாரு. அதாவது நான் 21 பிறகு ஆஸ்தி அடையணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மாதேஸ்வரி ஜெகதாம்பா சதா இந்த லட்சியம் வச்சாங்க. பாப்தாதா என்ன ஸ்ரீமத் கொடுத்தார்களோ, மனதாலோ சொல்லாலோ செயலாலோ என்னென்னலாம் ஸ்ரீமத்து கொடுத்தாரோ பாபா எல்லாத்தையும் அவங்க செய்தே ஆக வேண்டும்ன்ற லட்சியம் வச்சாங்களாம். அதாவது பாபா வந்து மனசால என்ன சொன்னாரு, எண்ணங்களை கட்டுப்படுத்தணும், யாரை பத்தியும் தப்பா நினைக்க கூடாது, எல்லாரையும் சகோதரரா பார்க்கணும், சொல்லால வார்த்தைகள்ல வெறும் ஞானத்தை தான் பேசணும், வேஸ்ட் விஷயம் பேசக்கூடாது, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க அம்மா. அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. செயல்ல வந்து காரியத்துல வரும்போது கர்ம யோகியாகி வேலை செய்யணும், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க. நான் வந்து அவங்க கேள்வியே கேட்கலையே, பச்சை மிளகாய் சாப்பிட சொன்னா கூட சாப்பிட்டுருவாங்களாம். பாபா சொன்னாருன்னா ஹாஞ்சி தான்.
அதாவது ஏதோ ஒரு பிரம்மா பாபாவுடைய பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. அப்ப சிவபாபா சொல்றாரு, ஜில்லுன்னு தண்ணி, ஐஸ் தண்ணி எடுத்துன்னு போய் தலையில ஊத்துன்னு. உடனே எடுத்துன்னு போய் ஊத்திட்டாங்க, ஒண்ணுமே ஆகல. பாபா என்ன சொன்னாரோ, ஆஞ்சின்னு போட்டு செய்யறவங்க தான் ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க, கரெக்டா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வாங்க. அந்த மாதிரி அம்மா ஆரம்ப காலத்துல பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தே ஆக வேண்டும்ன்றத தீர்க்கமா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க, திட சங்கல்பத்தோட. அது போல முழு ஆஸ்தி பெறக்கூடியவர்கள். இப்ப அம்மா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? பிரம்மா பாபா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப முழு ஆஸ்தி பெறக்கூடியவர்கள் இதே லட்சியத்தை புத்தியில் வைங்க. திடீரென எதுவும் நடக்கலாம், எவரடியாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நம்ம விநாசம் முடிஞ்சு போவோம், விநாசம் வரைக்கும் இருப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க. திடீர்னுனா எது வேணா நடக்கும். ஏன்னா யாரோட போஸ்டிங் எப்படின்னு தெரியாது இல்லையா? 108 பேர் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதுலயே கூட பாதி பேர் ஃபரிசாவா இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் சீக்ரெட் நிறைய இருக்கு, ரகசியம் நிறைய இருக்கு. 108ல யார் யார் வருவாங்க? ஏன்னா சிலர் அட்வான்ஸ் பார்ட்டியா போயிட்டாங்க, அதனால சிலர் ஃபரிசாவா இருப்பாங்க, சிலர் கீழே கூட இருக்கலாம். யார் யாரு எப்போ சரீரம் விட்டு எப்போ போவோம் எதுவுமே தெரியாது. அதனால எவர் ரெடியாக இருக்க வேண்டும். மற்றும் நீண்ட கால அபியாசம் இருந்தாதான், நீங்க உடலை விட்டு போறதுக்கான பயிற்சி இருந்தாதான் உங்களால ஈஸியா உடலை விட்டு தண்டனை அடையாம போக முடியும். இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு கஷ்டப்பட்டு தான் போவீங்க. இந்த 3 சொற்களையுமே ஒன்றாக நினைவு வைங்க. அதாவது அச்சானக்கு, எவர் ரெடி, பகுத் கால், இந்த மூன்று சொற்களையும் எப்பயுமே நினைவு வச்சுக்கோங்க. அச்சானக்குனா திடீரென எது வேணா நடக்கும். எவர் ரெடினா எப்போ வேணா ரெடியா இருக்கணும். பாபா கூப்பிட்டாருன்னா போயிடணும், எதுக்குன்னாலும். இப்ப அதாவது பாபா கூப்பிட்டாருன்னா போகிறது அப்படி கிடையாது. எவர் ரெடினா, இப்போ பாபா கிளாஸ் எடுக்க சொல்றாருன்னா நம்ம கிளாஸ் எடுக்க ரெடியா இருக்கணும். பாபா சேவை பண்ண சொல்றாரு, இந்த சேவை பண்ண சொல்றாருன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாபா இங்க போன்றாருன்னா டைரக்ஷன் கிடைச்சுன்னா அங்க போய் ஆகணும். நம்ம பாபா என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். பாபா பச்சை மிளகாய் சாப்பிட சொல்றாரு, நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எவரடி. அவங்களுக்கு தான் பாபா உதவி பண்ணுவாரு, கடைசியில ஸ்காலர்ஷிப் கொடுப்பாரு. நம்ம எதையுமே ஃபாலோ பண்றதுல எதை பார்த்தாலும் சந்தேகப்படுறது, இது பாபா தான் சொல்றாரா அப்படின்னு சந்தேகப்படுறது, செய்யறது கிடையாது. ஸ்ரீமத்தியே ஃபாலோ பண்றது கிடையாது. அப்புறம் எப்படி பாபா கடைசியில ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சிவனுக்கு நம்ம எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனா சிவன் மட்டும் நமக்கு எல்லாம் செய்யணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவர் சொல்றத கேட்டாதான் அவர் நம்ம கடைசியா ஹெல்ப் பண்ணுவாரு. நீண்ட கால அபியாசமும் செய்யணும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப நான் கடைசி நாள்ல டக்குன்னு அப்படியே உடம்பு விட்டு பறந்து போயிடுவேன். எந்த பயிற்சியும் பண்ணாம எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா கடைசியில பறந்து போயிடுவேன்னா எப்படி போக முடியும்? நீண்ட காலம் அபியாசம் பண்ணாதான். நீங்க அமிர்த வேலை எழுந்திருக்கணும், முழு நாளும் கர்மயோகி ஸ்திதியில இருந்து வேலை செய்யணும். இதெல்லாம் பயிற்சி பண்ணணும். பிரம்மா பாபா பண்ணதுனாலதான் அவர் ஃபரிஸ்தானாரு. ஒண்ணுமே பண்ணாம ஃபரிஸ்தாவா நம்ம எப்படி ஆக முடியும்? அட்லீஸ்ட் சொமான பயிற்சியிலையாவது இருங்கன்றார். அதாவது உங்களுக்கு பண்ண தெரியல விட்டுருங்க, விதேகியாகவும் ஆக தெரியல, அசரீரியாகவும் ஆக தெரியல, வேலை செய்யும் போது கர்மயோகியா ஆக தெரியல, பரவாயில்லன்றார் பாபா. ஆனா சொமான பயிற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க வேலை செய்யும் போது நான் ஒரு பரிஸ்தா, நான் ஒரு தூய்மையின் தேவி, இது ஈஸியா இருக்குல்ல. இது வயசானவங்க கூட செய்ய முடியும், சின்ன வயசுலயே சின்ன பசங்க கூட செய்ய முடியும். அதை மனசுல அப்படி நினைச்சிட்டு வெளியே சொல்ல தேவையில்ல. இதுக்காக போய் நம்ம வெளியில சொல்லிங்கன்னே சமைக்கூடாது. நான் தூய்மையின் தேவி அப்படின்னா பைத்தியம் நினைச்சுக்குவாங்க எல்லாரும். நம்ம மாட்ட இதை வரலாம் வெளியில சொல்லிட்டு செஞ்சோன்னா பைத்தியம்னு நினைச்சுக்குவாங்க. அதனால வெளியே சொல்ல தேவையில்ல. நீங்க அப்படியே மனசுக்குள்ளார அந்த ஸ்திதியில இருந்து செய்யுங்க, அவ்வளவுதான். என் மூலமாக பாபா எனக்கு தலை மேல சக்திகளை கொடுக்குறாரு. தூய்மையின் தேவி நான் ஆத்மா, தூய்மை சக்தியின் தேவி. என்கிட்ட இருந்து பாபாட்ட இருந்து வர சக்திகள் என்கிட்ட இருந்து இந்த உணவுக்கு போகுது, உணவு ஃபுல்லா தூய்மையாகுது, இது பிரபு பிரசாதமா ஆகுது அப்படின்ட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த உணவுல அவ்வளோ சக்தி இருக்கும். அதை சாப்பிட்றவங்களும் மாறுவாங்க, நீங்களும் மாறுவீங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உலக மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்குதான் நீண்ட கால அபியாசம் செய்யுங்கன்றார். இந்த 3 சொற்களையுமே ஒன்றாக இப்ப நினைவு வைங்க. எனவே பாப்தாதாவின் ஆசைகளின் தீபங்களாகிய குழந்தைகள் அனைவருக்காகவும் இந்த வரதானம் இப்ப கிடைச்சிருக்குது. இந்த வரதானம் தான் இந்த 3 சொற்கள். சதா இந்த 3 சொற்களையும் நினைவில் வைத்து அனைவரும் ஆசைகளின் தீபம் ஆவதற்கான, அதாவது பாபாவுடைய ஆசைகளின் தீபம் நம்ம தான் அப்படின்ற வரதானம் நம்ம கிடைச்சிருக்கு. அது ஆவதற்கான பிரத்யட்ச நிறுவனத்தை இப்ப காண்பீங்கள்ட்டு பாபா சொல்றாரு. வெளிநாட்டினரும் கூட மனசா சேவையின் மூலம் சகயோகிகள் இல்லையா? பாப்தாதா பார்த்தாரு, விருத்தி அனைத்து தர்மங்களிலும் நடந்து கொண்டிருக்குது. அதாவது இங்க வெறும் பிகேஸ் வெறும் ஹிந்துஸ் மட்டும் கிடையாது,
எல்லா தர்மங்களும் இங்க இருக்கிறாங்க. ஒரு தர்மம் மட்டும் இல்ல, இந்து தர்மம் மட்டும் இல்ல, ஆனா முஸ்லிம், புத்தர்கள், கிறிஸ்துவர்கள் என்று எல்லா தர்மங்களும் மெதுவாக ஆன்மீகத்தில் ருசி பெற்று கொண்டு வருகின்றனர் சொல்றாரு. நம்மளே பார்த்துருக்கோம், நிறைய பிகேஸ் வந்து கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் கூட இருக்கிறாங்க. எல்லாம் வந்து வேற வேற தர்மத்துல இருந்துதான் இங்க வந்திருக்காங்க. முதலில் பாருங்கள், பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கேட்டாலே எல்லாரும் பயந்து ஓடினாங்க. இவர்கள் எப்ப பார்த்தாலும் விநாசம் விநாசம்ட்டு சொல்றாங்க. மற்றும் இப்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாரும் கேக்குறாங்க, நமக்கே தெரியும், நம்மளே கேட்டிருக்காங்க நிறைய பேர். விநாசம் எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுங்க என்று கேக்குறாங்க. நம்மளே இப்ப கேக்குறாங்கல்ல, நம்மளே இப்பதான் வந்தோம், நம்மகிட்ட எல்லாம் வெளி உலகத்துல என்ன கேக்குறாங்க? விநாசம் சொன்னாருல பாபா, எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்? ஏன்னா அந்த மாதிரி உலகம் இப்ப மாறிடுச்சு. ஏன்னா குளோபல் வார்மிங்னால எல்லா இடத்துலயும் இவ்வளவு பிரச்சனை, அப்புறம் சண்டை மூழுது, எல்லாமே தெரியுது அவங்களுக்கு, விநாசம் வருது, அறிகுறி இருக்குன்னு. எனவே நடந்தே ஆக வேண்டும், இது கேரண்டின்ட்டு பாபா சொல்றாரு. உங்கள் அனைவருக்கும் கேரண்டி இல்லையா? வெளிநாட்டினரானாலும் பாரதவாசிகளானாலும் கேரண்டி இல்லையா? பாப்தாதா என்ன சமிஞ்சை கொடுத்துள்ளாரோ அதன்படி புருஷார்த்தத்தை இப்ப தீவிரப்படுத்துங்க. புருஷார்த்தம் இல்லை, புருஷார்த்தத்துக்கான சமயம்லாம் இப்ப கடந்துருச்சு. பாபா சொல்றாரு, சாதாரண முயற்சிக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை, இப்ப தீவிர முயற்சிக்கான சமயம். மேல எப்போதாவது என்பதெல்லாம் நிக்காதீங்க, இப்போதே செய்யணும். சிலர் வந்து வேலை கிடைச்சதும் நான் வந்து புருஷார்த்தம் செய்யறேன், நான் வந்து அப்புறமா வந்து எனக்கு இந்த ஒரு வேலை ஒண்ணு மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கிறேன், அது முடிஞ்ச பிறகுதான் நான் பிகே ஆவேன், அது முடிஞ்ச பிறகுதான் நான் மதுபனுக்கு வருவேன், இதை நினைச்சுனுக்கிறேன் அதை நினைச்சுனுக்கிறேன்ட்டு இதெல்லாம் நினைக்காதீங்க. உயிர் எப்ப போவனே தெரியாதுன்றார் பாபா. எப்போதாவதுன்னு நிக்காதீங்க, எப்போதே செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. நாலாபுரம் உள்ள தீவிர புருஷார்த்தி சதா ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னால் அடியெடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா நினைவு தினத்தின் அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. பாப்தாதாவின் இதயத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நிறைந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு கூடவே நமஸ்தேவும் பாபா பாருங்க, எப்பேற்பட்டவர் அவர் நமக்கு வந்து நமஸ்காரம் சொல்றாரு. எத்தனை நிரகங்காரி பணிவு அவருக்குன்னா, அவரெல்லாம் நம்ம கீழே இங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வாழற அந்த உலகத்துக்கு வரணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. எப்பேற்பட்ட விஐபிக்கெல்லாம் விஐபி அவர் கால் ஷீட் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனா நமக்காக இறங்கி வந்து இந்த பாடத்தை எடுக்கிறாரு. நமஸ்தே வேற சொல்றாரு. வரதானம், சக்திசாலி ஸ்திதி மூலம் படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் தூர விலகி இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. இந்த வரதானம் கொடுக்குறாரு. எப்போது மாஸ்டர் படைப்பவர் மற்றும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் சக்திசாலி சிதி மற்றும் போதையில் நிலைச்சிருக்கிறீங்களோ அப்போது படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு உங்களால இருக்க முடியும். இப்ப நீங்க பாபா சொல்ற இந்த சொமான்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பிராக்டிஸ் பண்ணணும். நான் மாஸ்டர் படைப்பவர், நான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், இந்த ஸ்திதியில இருந்தீங்கன்னா, அந்த போதையில இருந்தீங்கன்னா, நான் தான் படைப்பவரே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு படைப்பினோட கவர்ச்சிக்கும் நீங்க போக முடியாது. இந்த போனு இதெல்லாம் மனுஷன் தான் உருவாக்குறது. இந்த போனு இது எல்லாமே நம்மளோட படைப்பு தான். அதுல போய் கவர்ச்சியில போய் மாட்டக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாமே நம்மளோட படைப்பு தான். நேரமே உங்களோட படைப்புன்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்ப அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. அதனால சொல்றாரு, இந்த மாதிரி நான் மாஸ்டர் படைப்பவன்ட்டு யார் அந்த உணர்வுல இருக்கிறாங்களோ, நஷால போதையில இருக்கிறாங்களோ, அவங்க எல்லா கவர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இருக்க முடியும். ஏனென்றால் இப்போது படைப்பு இன்னும் பலவித நிறங்கள், வகைகள், வடிவங்களை படைக்கும். பாருங்களேன், போக போக அந்த மாயா ஷோ காட்டும்ன்றாரு. பலவித நிறங்கள், வகைகள், வடிவங்களை படைக்கும். எனவே இப்போது குழந்தை பருவ தவறுகள்லாம் பண்ணாதீங்க, அலட்சியத்தின் தவறுகள், மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க, அது பின்னாடி இது பின்னாடி போகாதீங்கன்றாரு. அதெல்லாம் என்ன சொர்க்கத்துல கிடைக்காதா? இங்க கிடைக்க போகுது. சொர்க்கத்துல எவ்வளோ அனுபவிக்க போறீங்க. அப்பேற்பட்ட தேவதைகள் நீங்க ஏற்கனவே அனுபவிச்சுதான் வந்தீங்க. இங்க இருக்கிற விஷயத்துக்கு பின்னாலும் ஓடாதீங்கன்றாரு. அக்கறையற்ற தன்மையின் பிழைகள் என்னென்ன மிஞ்சியுள்ளனவோ அவற்றை மறந்துட்டு இப்ப தனது சக்திசாலி சக்தி சொரூபம் சஸ்திரதாரி அதாவது அஷ்ட சக்திகளையும் அணியக்கூடிய தேவி அந்த சொரூபம், சதா விழிப்புடன் கூடிய ஜோதி சொரூபத்தை இப்ப பிரத்யட்சம் செய்யுங்க. உங்களுடைய உண்மையான சொரூபத்தை எல்லாருக்கும் காட்டுங்க. சாதனை செய்யுங்க. சாதனா பின்னாடி, அதாவது சாதனங்கள் பின்னாடி போகாம சாதனை பண்ணுங்க, சாதனா பண்ணுங்க அப்படின்றாரு. இப்ப எல்லா மனுஷங்களும் எது பின்னாடியே ஓடினுக்குறாங்க. அது பின்னாடியே நம்மளும் ஓடனா என்ன நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம்? அப்ப நம்ம வேறன்றத ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா? நமக்கு இறைவனுடைய குழந்தைகள், நேரடி குழந்தைகள், நம்ம மூலமா தான் பிரத்யட்சமே ஆக போறாரு.
உலகத்துக்கே நம்ம காட்டணும் கடவுள் யாருன்றத. அந்த சாதனையில நம்மளை கொண்டு வந்து விட்டா நம்ம இந்த சாதனங்கள் பின்னாடி ஓடிட்டு கிடக்குறோம். வாஷிங் மிஷினு, ஃபேனு, ஃபோனு, ட்ரெஸ்ஸு, அது இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா சொர்க்கத்துல? பாபா கேக்குறாரு. அது பின்னாடி ஓடிட்டு கிடக்குறீங்களே, அதுதான் சொல்லி திட்டுறாரு. இன்னும் அந்த குழந்தை பருவ தவறுகள்ல அலட்சியத்தின் தவறுகள்லாம் இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றாரு. அப்போதுதான் மாஸ்டர் படைப்பவர் என்ன உங்களை சொல்லுவாங்க. இப்ப நீங்க அந்த ஸ்திதியில உட்காரணும்னா நீங்க எல்லாத்துக்கு பின்னாடி ஓடி நின்றீங்கன்னா இதெல்லாம் நடக்காதுன்றார். அவர் சொல்றதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? நம்ம எல்லையற்ற வைராக்கியத்தோட ஆசை என்றே என்னவென்று தெரியாத நிலையில எல்லாத்துல இருந்து அப்பாற்பட்டு இருக்கும்போதுதான் அவர் சொல்ற இந்த காட்சிகள்லாம் கிடைக்கும். நம்ம மூலமா அந்த பிரத்யட்சம் நடக்கும். இது எல்லாமே உலகத்துல எப்ப நடக்கும்னா நம்ம மாறினாதான் நடக்கும். நம்ம மாறாத வரைக்கும் எதுவுமே நடக்காதுன்றார். ஸ்லோகன்: மனதின் ஸ்திதியில் அந்த மாதிரி இப்ப கடினமாக ஆகுங்கள். எந்த ஒரு பரிஸ்திதியும் அதை உருக்கிவிட முடியாதபடி இருக்கணும். இப்ப மனசு அப்படி இருக்கணும், கல்லு மாதிரி. கல்லுனா தங்கம் மாதிரி. இப்ப தங்கம் மாதிரி ஆயிரணும். எப்படி இருக்கும்னா எந்த ஒரு பரஸ்திதி வரும். பரஸ்திதினா வெளியே இருந்து விஷயங்கள் நம்ம கிட்ட வரும். நம்ம கம்மன் தான் இருப்போம். வெளியே இருந்து நம்மளை ஆட வைக்கிற மாதிரி, அசைய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரஸ்திதி வந்து நம்ம மனச வந்து ஏதாவது உருக்குற மாதிரி பண்ணணும். அப்போ பண்ணும். அதை வந்து பண்ணாதபடி நம்ம கடினமா மனசை வச்சுக்காங்க, ஸ்திதியை வச்சுக்காங்கன்ட்டு சொல்றாரு. அதாவது அங்க இது நடந்தது, இங்க இது நடந்தது, அதை கேட்டவொடனே மனசு கஷ்டமாயிடுதுல, அதெல்லாம் பார்த்தவொடனே மனசு கஷ்டமாயிடுது. அது உருக்குது மனசை போட்டு, அப்படியே அழுக வருது. அதெல்லாம் வரக்கூடாது. அப்ப நீங்க ஒன்றும் சக்திசாலி ஆகல. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அழறோம், கவலைப்படுறோம். அப்புறம் அங்கங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அழறோம், கவலைப்படுறோம்னாலே நம்ம ஒன்றும் சக்திசாலி ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம மாஸ்டர் படைப்பவர் ஆக முடியாது. அதனால சொல்றாரு, அதாவது உங்க மனசோட ஸ்திதி அப்படி வச்சுக்கங்கன்றார். அவ்யக்த இஷாரா: சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலை அல்லது வாயுமண்டலத்தில் இருந்தாலும் ஸ்திதி சதா ஆடாத அசையாத ஏக்ரஸ் நிலையில் இருக்க வேண்டும். சின்ன சின்னதுல இருந்து பெருசு பெருசு வரைக்கும் நடக்கும். இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல இருக்கிறோம், யாராவது திடீர்னு நம்ம நல்லா அமைதியா யோகா பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது ஒருத்தவங்க மோசமா கத்துறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துருவோம். அப்படி பயப்படக்கூடாது. நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அப்படியே அமைதி சக்தி விட்டு அவங்கள உட்கார வைக்கணும். அந்த மாதிரி ஆடாத அசையாத ஏக்ரஸ் நிலையில இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. எப்போதாவது நிமித்தமாகி இருப்பவர்கள் ஏதேனும் அறிவுரை தருகிறார்கள். இப்ப யாராவது நிமித்தமா சகோதரர்கள் சகோதரிகள் சென்ட்ரல்ல நிமித்தமா இருக்கிறவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதுல குழப்பம் அடையக்கூடாது. ஏனென்றால் யாரு நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க அனுபவி ஆகிட்டாங்க இல்லையா? அவங்க எத்தனை வருஷம் பிகேவா இருக்கிறாங்க, அவங்கள பாபா சென்டர்ல வந்து உட்கார வச்சிருக்கிறாரு, அவங்களதான் வந்து தலைமை பொறுப்புல வச்சிருக்காருன்னா அவங்க அத்தனை வருஷம் அனுபவியா இருக்கிறாங்க. அதனால பாபா தான் அவங்கள உட்கார வச்சிருக்காரு. அதனால நீங்க அவங்க என்ன சொன்னாலும் அட்வைஸ் கொடுத்தாலும் குழப்பம் அடையக்கூடாது. அவர்களின் ஏதேனும் வழிகாட்டுதல் தெளிவாக இல்லை என்றாலும் கூட நீங்க குழப்பத்துல வரக்கூடாது. அவங்க சரியா வழிகாட்டலன்னா கூட நீங்க குழப்பத்துல வரக்கூடாதுன்றாரு. பொறுமையுடன் சொல்லுங்க, இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யறேன்ட்டு சொல்லுங்க. அவங்க சொல்றது தப்பா இருந்தா கூட ஓகே சொல்லிடுங்கன்றார் பாபா. ஏன்னா ஹாஞ்சி போட்டுருங்க. ஹாஞ்சி போடலன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அப்புறம் பொறுமையா சொல்லி புரிய வைங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அப்போது ஸ்திதி ஏக்ரஸாக இருக்கும், ஆடாத அசையாததாக இருக்கும். நம்ம எடுத்தவொடனே முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி நம்மளை நினைக்க போய் அப்புறம் நமக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இது தேவையா? எதா இருந்தாலும் ஓகே சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம பக்கம் கருத்தை சொல்லி நம்மளால இயலாத காரியமா இருந்ததுன்னா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா நான் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, ஹாஞ்சி போட்டுருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.